Alhamdulillah Rabbil Alameen wa salatu wa salam ala asraf al-mursaleen wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim wal furqan al-majid ba'd a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Hamim wal kitabil mubin. Inna anzalnahu fi laylatin mubarakatin inna kunna munzirin fiha yufraqu kullu amrin hakim. Sadaqallahu maulana al-azim. Qala nabiyyu sallallahu alayhi wa sallam innamal a'malu binniyat wa innama likulli imri'in ma nawa. Faman kanat hijratuhu ila Allahi wa rasulihi fa hijratuhu ila Allahi wa rasulihi. ومن كانت هجرته إلى دنيا أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஈடு இணையற்ற அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு எல்லையற்ற புகழ் அனைத்தும் சலாம் என்னும் சாந்தியமும் ஸலாத் என்னும் ஈடேற்றமும் இருலகத்தின் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவட்டை அடிபெறலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், ஃபுகஹாக்கள், உலமாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மற்றும் உலக முஸ்லிம்களின் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய சாந்தியமும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிரப்பமாக நிலவற்றமாக என்று துவா செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பேர் அருளாலும் பெரும் கிருபையாலும் மேன்மையும் மகத்துவம் நிறைந்த மாதத்திலே அல்லாஹ்வினுடைய அருளும் மஃபிரத்தும் அருள பெறக்கூடிய இரவிலே அல்லாஹ்வினுடைய அன்பையும் அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய புறத்திலிருந்து மஃபிரத்தையும் பெறுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்முடைய வருகையை கபூல் செய்வானாக. நம்முடைய அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. நம்முடைய அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை நிரந்தரமானதாக ஆக்கி வைப்பானாக. நம் அனைவர்களுடைய ஆயுளிலும் வரக்கத்தை செய்வானாக. நம் அனைவர்களுடைய பொருளாதாரத்திலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்துவானாக. நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய முன்னோர்கள் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய பெரிய கிருபையிலே தீனுடைய சபை, அல்லாஹுடைய இறை இல்லத்தில நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய நேர காலங்களில் பரக்கத் செய்வானாக. சொல்லக்கூடிய, பேசக்கூடிய, கேட்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய பெரிய கிருபை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், ஹாதா பயானுல் லின்னாஸ், உபதேசம் செய்யுங்கள், அது நிச்சயமாக ஈமான் கொண்ட மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். எனவே அல்லாஹுடைய பெரிய கிருபையில மஹல்லா மக்கள் அனைவர்களையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹுடைய பெரிய கிருபையில எல்லோரையுமே பார்க்கக்கூடிய ஒரு மகத்தான சந்தர்ப்பமாக இருக்கு. வாரம் வாரம் ஜும்மாவுடைய நாள்ல ஒன்று கூடுகிறோம், வேகமாக வருகின்றோம், வேகமாக கலைந்து செல்கின்றோம். யாரையும் பார்ப்பதற்கோ அல்லது பேசுவதற்கோ சில விஷயங்களை சொல்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்பது பொதுவாக ஜும்மாவுடைய நாட்களில் சரியாக அமைவதில்லை. ஆனால் அல்லாஹுடைய பெரிய கிருபையில இஷாவுடைய தொழுகையை தொழுதுட்டு முழு மஹல்லா ஜமாத்தும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலாக இருந்து கொண்டிருக்கு. எனவே மனம் விட்டு பேசுவதற்கான பல விஷயங்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தீனுடைய விஷயங்களை உள்ளங்கள் கேட்கணும், இந்த காதுகள் கேட்கணும், காதுகள் வழியாக உள்ளங்களுக்கு செல்லணும். அப்பதான் அந்த ஈமானிய தலபு ஏற்படும். ஏன்னா உலகத்தோடு ஒன்றிணைந்து அதுதான் பெருசாயிடுச்சு. வியாபாரம், தொழில் இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே இல்லை. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருக்கு எப்ப மரணம் வரும் சொல்ல முடியாது.
எனவே உலகத்தை நினைத்து குறுகிய கால வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த உலகத்தை நினைத்து கவலைப்படக்கூடிய நாம் நீண்ட நெடிய மறுமை வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, அதை பற்றிய அந்த சிந்தனைகள் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, தீனுடைய விஷயங்கள், குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை நம்முடைய உள்ளங்கள் காதுகள் கேட்காமல் இருப்பதின் காரணமாகத்தான். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, முழு மஜ்மாவும் முழு மஹல்லாவும் முன்கூட்டியே வந்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில் அல்லாஹ் நம்முடைய நேர காலங்களை பரக்கத் செய்யட்டும். சொல்லக்கூடிய விஷயங்களை இறுதி வரைக்கும் பொறுமையாக இருந்து கேட்டு அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அமல்களிலும் முழுமையான முறையிலே ஜமாத்தாக பங்கு பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. ஆமீன். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுடைய சபை, அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படக்கூடிய, நினைவு கூறப்படக்கூடிய இது போன்ற இந்த மஜ்லிஸுகள் பாக்கியமான பரக்கத்தான மஜ்லிஸுகளாக இருக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்தினுடைய அந்த இறுதி தருணத்துல மலக்குகள் வந்து நல்லோர்களை பார்த்து சொல்வார்களாம், ஜஸாக்கல்லாஹு அன்ன கைரன், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக உண்மையிலேயே இதை விட ஒரு பெரிய பாக்கியம் ஒரு ஈமான்தாரிக்கு வேற எதுவும் இல்லை. மலக்குகள் மூலமாக வாழ்வின் இறுதி நிமிடத்திலே சோபனம் கிடைப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அவ்வளவு அவருடைய வாழ்க்கை வெற்றி ஆயிடுச்சு. உலக துன்யாவுல அவர் பாஸ் ஆயிட்டாரு, அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்றதுக்கான அர்த்தம் ரூஹை வாங்க வந்த மலக்குகள் சொல்றாங்க, ஜஸாக்கல்லாஹு அன்ன கைரன், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. காரணம் என்ன தெரியுமா? ஃபருப்ப மஜ்லிஸுன் ஸிதுகின் அஜ்லிஸ்தனா வ அமலு ஸாலிஹு அஹ்லரிதனா. ஏன்னா அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கிருபை செஞ்சான். நீங்க நல்ல தீனுடைய சபைகளுக்கு போனீங்க, அமல்கள்ல கலந்து கொண்டீர்கள், உங்களுடைய நேரத்தை அதிகமாக பள்ளிவாசல்ல தீனுடைய அந்த சபைகள்ல உங்களுடைய நேரத்தை கழிச்சிங்க. எனவே உங்களோடு இருந்த நாம், நம்மோடு இருக்கக்கூடிய மலக்குகள் சொல்றாங்க, உங்களோடு இருந்த நாமும் அந்த மஜ்லிஸுகள்ல கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சு. உலகத்துல வாழக்கூடிய நல்லோர்கள், இறைநேசர்கள், ஆலிம்கள், உலமாக்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நீங்க தீனுடைய மஜ்லிஸ்ல கலந்து கொண்டதனால எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனவே ஒரு நல்ல சூழல் உங்கள் மூலமாக எங்களுக்கும் கிடைத்தது. ஜஸாக்கல்லாஹு அன்ன கைரன், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக, சிறந்த பகரங்களை தருவானாக என்பதாக சொல்லி மலக்குகள் துஆ செய்றாங்க. தீனுடைய மஜ்லிஸ்கள்ல தங்களுடைய நேர காலங்களை வாழ்நாளில் கழித்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சுப சோபனமாக இருக்கு. அதே மலக்குகள் ஒரு பாவியான மனிதர் தன்னுடைய நேர காலத்தை அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத இடத்துல, பாவங்கள் நடக்கக்கூடிய இடத்துல, அருவருக்கு தகுந்த மானக்கேடான அசிங்கமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட இடத்துல தன்னுடைய நேரத்தை கழித்த அந்த மனிதரை பார்த்து அதே மலக்குகள், நம்மோடு இருக்கக்கூடிய அந்த மலக்குகள் சொல்றாங்க, ஒரு பாவியான மனிதன் தன்னுடைய வாழ்நாள்களை பாவமான விஷயத்திலேயே அதிகமாக பாவம் நடக்கக்கூடிய இடத்தை தேடி தேடி போய் அங்கு போய் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனை பார்த்து, லா ஜஸாக்கல்லாஹு அன்ன கைரன், அல்லாஹ் உனக்கு எந்த கூலியுமே வழங்காம போட்டும், அல்லாஹ் பாதுகாக்கும். ஒன்று ரெண்டு செஞ்ச அமல்களுக்கான அந்த நன்மைகள் கூட கிடைக்காமல் போகட்டும் என்பதாக சொல்லி மலக்குகள் துஆ செய்றாங்க. பாவமான மஜ்லிஸுகள், அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த இடங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய அந்த மக்களினுடைய இறுதி தருணத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். மலக்குகள் துஆ செய்றாங்க, லா ஜஸாக்கல்லாஹு அன்ன கைர், அல்லாஹ் உனக்கு நீ செஞ்ச எந்த அமலுக்கும் எந்த கூலியும் வழங்காமல் போட்டுன்னு சொல்லி பத்துவா செய்றாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட மக்களை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட சபைகளை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. எனவே சிறிது நேரம் தீனுடைய மஜ்லிஸ்ல கலந்து கொள்றதுனால மலக்குகளுடைய துஆவை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுபோன்ற தீனுடைய மஜ்லிஸ்கள் அதிகமான முறையில் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. கரீமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லோர்களுடைய தொடர்பு, தீனுடைய மஜ்லிஸ்களினுடைய தொடர்பு, உலமாக்களினுடைய அந்த நேசம், அவர்களுடைய தோழமை, அவர்களோடு நாமும் உடன் நிற்பது பரக்கத்துக்குரிய விஷயமாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே பெரும் நலவான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அவர்களுடைய நல்லோர்களுடைய சாலிஹீன்கள் உலமா பெருமக்களோடு நம்ம நெருக்கமாக இருக்கிறதுனால அவர்களுடைய அந்த மூச்சு காற்று கூட பரக்கத், நல்லோர்களுடைய அந்த மூச்சு காற்று கூட நமக்கு அல்லாஹ் ஹிதாயத்தாக ஆக்கி வச்சிருக்கான். அவர்களுடைய பார்வை கூட நமக்கு பரக்கத்தாக ஹிதாயத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நல்லோர்களுடைய நாவுகளிலிருந்து வரக்கூடிய நலவான வார்த்தைகளை கூட அல்லாஹ் முழு மனித சமுதாயத்துக்கு பெரும் பேர் உபகாரமாக பரக்கத்தாக ஆக்கி வச்சிருக்கான். என்ற கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹாதிசியா யுத்தம், சிலுவை போர்னு சொல்லுவாங்க. மிக பிரபலமான போர், நீண்ட நெடிய காலங்கள் நடந்த போர். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்துல தான் அந்த போர் ஆரம்பமாச்சு.
அந்த போருக்கு தளபதியாக சைஃபுல்லா, அல்லாஹ்வினுடைய போர்வாள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக பட்டம் சூட்டப்பட்ட ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தளபதியாக நியமனம் செஞ்சு போருக்கு அனுப்பி வைக்கிறான். அல்லாஹ்வுடைய கிருபையில போர் நடந்து கொண்டிருக்கு. போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலேயே சில நாட்களாக, சில மாதங்களாக போர் நடந்துகிட்டு இருக்கு. ஹலீஃபா ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்திலிருந்து தளபதியான ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு கடிதம் போகுது. இப்போதிலிருந்து உங்களை தளபதி பொறுப்பிலிருந்து நாம் நீக்கிவிட்டு அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தளபதியாக நியமனம் செய்கிறோம். இந்த கடிதம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா தளபதி அவர்களிடத்துல எப்ப கிடைக்குதுன்னு சொன்னா, ஜும்மாவுடைய நாள் ஹுதுபா ஓதிக்கிட்டு இருக்காங்க, பயான் செஞ்சு கொண்டு இருக்காங்க, முதல் ஹுதுபா ஓதிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த கடிதம் கொண்டு போய் கொடுக்கப்படுது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அதை பாக்குறாங்க. ஹலீஃபாவிடத்திலிருந்து, அமீருல் முஃமினீனிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கு, இந்த போருடைய தளபதி பொறுப்பிலிருந்து நீங்கள் நீக்கப்பட்டு அபு உபைதாவை ஹலீஃபா நியமனம் செஞ்சிருக்காங்க. எனவே ஹுதுபா ஓதி கொண்டிருந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா முதல் ஹுதுபா ஓதிட்டு கீழே இறங்கிட்டாங்க. இரண்டாவது குத்துபாவுக்கு புதிய தளபதியான அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவங்க மெம்பர்ல ஏறி அவங்க ஜும்மாவை நிறைவு செஞ்சாங்க. போர் முடியும் வரைக்கும் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் தளபதியாக செயல்பட்டார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக, இதுதான் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில எதையும் தங்களுடைய சுய விருப்பு வெறுப்புக்காக செய்யல. உள்ளத்துல ஒரு வருத்தம் இருந்துச்சு, நாம போருக்கு தளபதியாக வந்திருக்கோம், போர் நடந்து கொண்டிருக்கும் போதே தளபதியே நீக்கப்படுது. அவங்களுக்கு உள்ளத்துல வருத்தம் இருந்தாலும் நாங்க செய்யக்கூடிய தீனுடைய வேலைகள் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்காக, தங்களுடைய பேர் புகழுக்காகவோ மக்கள் தங்களை புகழ்ந்து பேசணும், பெருமையாக பேசணும் அப்படின்றதுக்காகவோ இந்த வேலையும் சஹாபாக்கள் செய்யல. இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த அல்லாஹ் ஒருவனினுடைய திருப்திக்காக. எனவே மனம் விருப்பம் கொள்ளலனாலும் அமீருடைய இத்தாத், ஹலீஃபாவினுடைய உத்தரவு. எனவே மெம்பர்ல இருந்து கீழே இறங்கிட்டாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா பொறுப்பேற்று போரை நடத்தினாங்க. போர் முடிஞ்சிருச்சு, மதீனாவுக்கு வந்தாச்சு. இப்போ ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் மனசுல அந்த வலி இருந்துச்சு. இப்படி திடீர் என்பதாக நம்ம நீக்கப்பட்டோம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நம்மளை நீக்கிட்டாங்களே. எனவே உமர் ரலியல்லாஹு ஹலீஃபா அவர்களிடத்துல போய் சந்திச்சு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க இதற்கான விளக்கம் கேட்டாங்க. ஏன்னா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா சாதாரணமான ஒரு சஹாபி அல்ல, நபியின் மூலமாக பல சிறப்புகளை பெற்ற சஹாபி. உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பிறகு ஹலீஃபாவுடைய பட்டியலில் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சேர்க்கப்பட்டாங்க. யார் அடுத்த ஹலீஃபாவாக இருக்கிறது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களா என்பதாக அடுத்த ஜனாதிபதியினுடைய பெயர் பட்டியலிலே இவங்களுடைய பெயரும் இருந்துச்சு. அப்புறம் எவ்வளவு சிறப்புக்குரிய சஹாபியா இருந்திருப்பாங்க. ஆனால் அமீருடைய உத்தரவு கீழ்ப்படிஞ்சாங்க. எனவே மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்டாங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க? போர் நடந்து கொண்டு இருக்கு, மக்கள் கூட அதிருப்தி அடைஞ்சாங்க, என்ன திடீர் என்பதாக சொல்லி ஏன் ஜனாதிபதி தளபதியை மாத்துறாங்க? அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, மக்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படைக்கு தளபதியா போனா அந்த போர் ஜெயிச்சிரும், அந்த போர்ல வெற்றி தான், தோல்விக்கே கிடையாது, தோல்விக்கே இடம் கிடையாது அப்படின்ற எண்ணம் மக்களுடைய உள்ளத்துல இருந்துச்சு. எனவே வெற்றியை தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான், ஹாலித் பின் வலீத் அல்ல. ஆனா மக்களுடைய உள்ளத்துல ஹாலித் பின் வலீத் போனாலே பட ஜெயிச்சிரும், எந்த போராக இருந்தாலும் வெற்றி வந்துரும் அப்படின்ற நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த நம்பிக்கை உங்க மேல வச்சாங்க. நீங்க போனாலே ஜெயிச்சிருவீங்க அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சு. எனவே அந்த எண்ணத்தை உடைப்பதற்காகத்தான் இப்படி செஞ்சேன். உங்க மேல எனக்கு எந்த தனிப்பட்ட கோபமும் கிடையாது. இப்ப ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சரி மக்கள் வேண்டுமென்றால் அப்படி நினைச்சிருக்கலாம், ஹாலித் பின் வலீத் போனால் பட ஜெயிச்சிருன்னு சொல்லி என் மீது, என்னுடைய திறமையின் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கலாம். ஆனா என்னுடைய உள்ளத்துல எப்பயுமே அந்த நம்பிக்கை எல்லாம் இல்லை. என்னுடைய உள்ளத்துல எப்பயுமே நான் என்னுடைய திறமையை கொண்டு, என்னுடைய வீரத்தை கொண்டு, என்னுடைய அந்த நுண்ணறிவுகளை கொண்டுதான் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்ற எந்த எண்ணமும் என்னுடைய வாழ்க்கையில என் உள்ளத்துல ஒரு வினாடி கூட தோன்றியது கிடையாது. எனக்கு எப்படி வெற்றி கிடைச்சிச்சுன்னு சொன்னா, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா இது போன்று தங்களுடைய தலப்பாகவே அப்போ அவிழ்த்து காட்டினாங்க. தலப்பாவை அவிழ்த்த உடனே அதுல ஒரு சின்ன முடி இருந்துச்சு. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இதோ இந்த முடி ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முபாரக்கான முடி. அவங்க ஹஜ்ஜில
அந்த தலைமுடியை இறக்கிய சந்தர்ப்பத்துல ஹஜ்ஜுடைய நிறைவுக்கு பிறகு முடி இறக்கணும், மொட்டை அடிக்கணும். அந்த முடி எல்லோருக்குமே பங்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு. அதுல ஒரு முடி துண்டு, அந்த முபாரக்கான அந்த முடி, அந்த பரக்கத்தான முடி எனக்கும் கிடைச்சிச்சு. அதை நான் அப்போதே என்னுடைய தலப்பாவில சுத்தி நான் வச்சுக்கிட்டேன். எனவே அந்த முடி பரக்கத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத், அவங்க என்னோட கூட இருந்ததை போல அந்த எண்ணம் என்னுடைய உள்ளத்துல உயர்வாக இருந்ததுனால, நபியினுடைய பரக்கத்தான முடி என் கூடயே இருந்ததுனால தான் அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடுத்தானே தவிர என்னுடைய திறமைக்காகவோ என்னுடைய போர் தந்திரத்துக்காகவோ எனக்கு வெற்றி கிடைக்கல. என்னுடைய எண்ணம் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்கத்தால தான், அந்த முடியின் மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடுத்தான். அந்த நம்பிக்கை தான் எனக்கு உயர்வாக இருந்துச்சு சொல்லி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதைதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். நல்லோர்களுடைய பரக்கத் அவங்க கூட இருக்கிறது இல்ல, அவங்களுடைய அந்த மூச்சு காற்று கூட, அவர்களுடைய அந்த நினைவுகள் கூட, அவர்களுடைய நினைவு அடையாளங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்தை, வெற்றிகளை தேடி தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கு. ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூஃபாவினுடைய அந்த கடை வீதியில நடந்து போயிட்டே இருந்தாங்க. போகக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய மால்ல, ஒரு பெரிய அரங்கத்துல இசை கச்சேரிகளோடு பாட்டு கச்சேரி நடந்து கொண்டிருச்சு. மது அருந்தி கொண்டு, அல்லாஹ் பாதுகாக்கணும், மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. இசை கருவிகளை இசைத்து கொண்டு இருந்தாங்க. அதுல ஒரு பாடகர் ஜாதானுல் கிந்தி என்பதாக சொல்லக்கூடிய ஒரு வாலிபர், அவர் தான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். மதுவுடைய மயக்கத்துல பாடல்களை பாடிக்கிட்டு இருந்தார். எனவே அந்த வழியாக கடந்து சென்ற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி, உம்முல் குர்ஆ, காரிகளினுடைய தலைவர் என்பதாக போற்றப்பட்டவங்க, அவங்க ஒரு வினாடி நின்றாங்க. நின்னுட்டு சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், மா அஹ்ஸன ஹாதா ஸௌத், என்ன ஒரு அற்புதமான குரல் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கான். அந்த ஜாதானுல் கிந்தி ஒரு இசை கச்சேரிகளோடு அந்த கருவிகளோடு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த வார்த்தை காதல, அந்த பாடல் காதல கேட்ட சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, மா அஹ்ஸனு ஹாதா ஸௌத், அல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு ரம்யமான குரல் வளத்தை அல்லாஹ் இவருக்கு கொடுத்திருக்கான். லவ் கான இக்ரஉ கிதாப் அல்லாஹ், இந்த குரல் மட்டும் குர்ஆனை ஓதுவதற்காக பயன்பட்டுச்சு என்பதாக சொன்னா எவ்வளவு சிறப்பா இருக்கும். அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த அழகான குரல் இருக்கு, ஆனா அது ஹராமை பாடி கொண்டிருக்கு. அந்த நாவு லவ் கான இக்ரஉ கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை ஓதக்கூடிய குரலாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குரல்ல குர்ஆனை கேட்டா எவ்வளவு இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய காதுகளை, கை விரல்களை வைத்து அடைத்து கொண்டு கடந்து போயிட்டாங்க. இந்த நிகழ்வை ஜாதானுல் கிந்தி அந்த வாலிபர் மேடையிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். யாரோ ஒரு பெரியார் வந்தார், என்னமோ சொல்லிட்டு போயிட்டார். எனவே மேடையிலிருந்து இறங்கி கீழே வந்த ஜாதானுல் கிந்தி தன்னுடைய நண்பர்களிடத்துல கேட்கிறார், என்ன நடந்துச்சு, யார் இவர், என்ன சொல்லிட்டு போனார். இப்ப நண்பர்கள் சொன்னாங்க, வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர், மிகப்பெரிய காரி. அவங்க உங்க குரலை கேட்டு சொன்னாங்க, மா அஹ்ஸனு ஹாதா ஸௌத், அழகான ஒரு அற்புதமான குரல் அல்லாஹ் கொடுத்திருக்கான். இக்ரஉ கிதாப் அல்லாஹ், இந்த குரல்ல குர்ஆன் ஓதனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனவே அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், நல்லோர்களுடைய நாவுகள் இருந்து வந்த அந்த ஒரு வார்த்தை தான் அந்த ஜாதானுல் கிந்தி அவர்களுடைய உள்ளத்தை புரட்டி போட்டது. தன்னுடைய இசை கருவிகள் அத்தனையும் உடைச்செறிஞ்சார். பெரிய நீண்ட நெடிய பயான்லாம் செய்யல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அவர் கடந்து போகும்போது ஒரு பார்வையை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, இந்த குரல் குர்ஆன் ஓதனா நல்லா இருக்குமே. சுப்ஹானல்லாஹ். அத்தனை இசை கருவிகளையும் உடைத்து எறிந்து விட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா போன பாதையிலேயே பின்னாடியே போனாங்க. அவர்களுடைய அந்த குர்ஆனுடைய மஜ்லிஸ்கள்ல தர்ஸ்ல அவரும் போய் உட்கார்ந்தாங்க. குர்ஆனை கற்றுக்கொண்டார், மிகப்பெரிய காரியானார், மிகப்பெரிய இறைநேசரானார். அந்த ஜாதானுல் கிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கொண்டு லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றாங்க. லட்சக்கணக்கான மக்கள் இறைநேசர்களாக குர்ஆனை கற்றுக்கொண்ட காரிகளாக மாறினாங்க என்பதாக சொல்லி வரலாறு இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நல்லோர்களுடைய பரக்கத். அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய நாவுகள் இருந்து வரக்கூடிய அந்த பரக்கத்தான சில வார்த்தைகள், சாலிஹீன்கள், இறைநேசர்கள், உலமாக்களுடைய அந்த நெருங்கிய தொடர்பு, அந்த தோழமை, அவர்களோடு நாம இருக்கக்கூடிய தருணத்துல சுப்ஹானல்லாஹ் அவர்களுடைய அந்த பரக்கத் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடியதாக இருந்து கொண்டு. எனவே நம்முடைய நேர காலங்களை, நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக இது போன்று நல்லோர்களுடைய தொடர்புல வைத்தோம் என்பதாக சொன்னா அவங்களுடைய பரக்கத்தான அந்த வார்த்தைகள், துவா, அந்த தொடர்பு, தோழமை நமக்கும் சரி நம்முடைய சந்ததிகளுக்கும் சரி மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில அல்லாஹ் ஈமான் இஸ்லாத்தை நமக்கெல்லாம் பாக்கியமாக கொடுத்திருக்கான். ஈமான் இஸ்லாத்தினுடைய அந்த கண்ணியம் நம்முடைய உள்ளத்துல உயர்ந்ததாக. ஒரு முஃமின் உலகத்துல வேற எதையுமே பெருசா நினைக்கும். ஈமான் இஸ்லாத்துக்கு முன்னதாக உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய பாக்கியங்களாக இருந்தாலும் அதெல்லாம் அற்பம் தான்.
எனவே இந்த ஈமான், அல்லாஹ் கொடுத்த இந்த ஈமானு இஸ்லாத்தை, அல்லாஹ் கொடுத்த நமக்கான ஒரு அற்புதமான மாஹூலை, மார்க்கத்தை நாம பெருமிதமாக நினைக்கணும், அதை உயர்வாக நினைக்கணும், அதை கண்ணியமாக நினைக்கணும். மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் அல்லாஹ் கொடுத்த பெரிய அருள், இதை நாம் கண்ணியமாக நினைக்கணும். மதரசாக்கள் இந்த தீனை பாதுகாக்கக்கூடிய கோட்டைகளாக இருக்கு, அதற்கு கண்ணியம் செலுத்தணும். அதனுடைய வளர்ச்சிகள்ல நாம் பங்கு பெறணும். அமல்கள், தொழுகை போன்ற அமல்கள் மூலமாக அல்லாஹ் நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய வழிமுறைகளை, பண்பாடுகளை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கான். அல்லாஹுடைய சிந்தனை, அல்லாஹ்தான் எல்லாத்தையும் நடத்தக்கூடியவன் என்ற உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அமல் தொழுகையா இருக்கு. அதே போல உலமாக்கள், இதனுடைய கண்ணியங்கள் நம்முடைய உள்ளத்துல உயர்ந்ததாக இருக்கும். அமல்களுடைய கண்ணியம், மதரசாக்களுடைய கண்ணியம், மஸ்ஜிதுகளுடைய கண்ணியம், உலமாக்களினுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்துல உயர்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேர் அதிர்ச்சியான ஒரு வரலாற்று நிகழ்வு, ஸ்பெயினுடைய நிகழ்வு. அன்றைய அந்துலூஸ் என்பதாக சொல்வாங்க, இன்றைய ஸ்பெயின். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய ஸ்பெயின் முழுக்க முழுக்க ஐரோப்பிய கலாச்சாரத்தை உள்ளடக்கியது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஹிஜ்ரி 91 இருந்து ஹிஜ்ரி 900 வரைக்கும் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் ஸ்பெயின் இஸ்லாமிய நாடாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு முஸ்லீம் கூட கிடையாது ஸ்பெயின்ல, அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு பேர் அதிர்ச்சி மிகுந்த, வருத்தப்படக்கூடிய ஒரு வரலாறு என்பதாக சொன்னா ஸ்பெயினுடைய வரலாறு தான். ஸ்பெயின்ல இஸ்லாம் வீழ்த்தப்பட்ட வரலாறு தான். ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஹிஜ்ரி 91 அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தலைமையில ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்டது. 900 ஆண்டுகள் இஸ்லாமிய ஆட்சி. வெறும் இஸ்லாமிய ஆட்சி என்பதை என்று சொல்வதை விட உலமாக்களுடைய ஆட்சி. அத்தனை துறைகளிலும் உலமாக்கள் ஆட்சி பீடத்திலே அமர்ந்து ஆட்சி செஞ்சாங்க. மருத்துவத்துறையிலே, விஞ்ஞான துறையிலே, நீதிபதிகளாக, ஹாசிகளாக, அரசர்களாக, ஜனாதிபதிகளாக, கவர்னர்களாக ஸ்பெயினை முழுக்க முழுக்க அந்த 900 வருட காலங்கள் ஆட்சி செய்தவர்கள் உலமாக்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கெல்லாம் ஒரு அழகான பள்ளியை பத்தி சொல்லணும்னு சொன்னா நாம சொல்லுவோம், மக்கா ஹரம், அழகான பள்ளி, கண்குல்லா காட்சி. மதீனா மஸ்ஜிது நபவி ஒரு முன்மாதிரியான பள்ளி. அப்படிப்பட்ட பள்ளிகளை அமைக்கணும், எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு புனிதமான பூமி, அழகான அமைப்பில் இந்த மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டு இருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மை என்ன தெரியுமா? ஸ்பெயின்ல அந்த உந்துலூஸ்ல இருக்கக்கூடிய குர்துபா, இன்றைய கார்தோவா என்பதாக சொல்லுவாங்க. அந்த குர்துபாவில ஜாமியா மதீனத்துல் அஸ்ஹரியா, மதீனத்துல் அக்ஸர் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கு. கிட்டத்தட்ட 35,000 சதுர பரப்பளவு அடியில அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு. 1000 தூண்கள் கொண்ட பள்ளிவாசல். அந்த ஜாமியா மதீனத்துல் அஸ்ஹரியா, அந்த மதீனத்துல் அக்ஸர், அந்த பள்ளியினுடைய முன்மாதிரியாகத்தான் மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டுச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். மஸ்ஜிது நபவி, நபியினுடைய பள்ளிவாசல் ஆரம்பத்தில் சின்ன அந்த பேரித்தம்பலத்தினுடைய ஓலை கொட்டகையில தான் இருந்துச்சு. கிலாஃபத்துக்கு பிறகு உமையாக்களுடைய ஆட்சி காலத்துல தான் அது விரிவாக கட்டப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல இன்னும் விரிவுபடுத்தி கட்டப்பட்டுச்சு. ஆனா இன்றைய மஸ்ஜிது நபவி, அதனுடைய தூண்கள் எல்லாமே ஸ்பெயினில இருக்கக்கூடிய குர்துபாவில இருக்கக்கூடிய ஜாமியா மதீனத்துல் அஸ்ஹரியா அந்த பள்ளியை முன்மாதிரியாகத்தான் வைத்து கட்டப்பட்டுச்சு என்பதாக சொன்னா எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அந்த அளவுக்கு இஸ்லாமிய வரலாற்றிலே ஸ்பெயின் ஒரு மகத்தான அழுத்தத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தியதாக இருந்துச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக பெருங்கொண்ட இமாம்கள், பெருங்கொண்ட மாமேதைகள் வாழ்ந்த பகுதியாக ஸ்பெயின் இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஹசன் லாஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் இப்னு அப்துல் பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் யஹ்யா இப்னு யஹ்யல்லதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் ருஷ்தி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்கள் எல்லாம் ஸ்பெயினினுடைய இல்மின் மர்கஸாக இருந்தாங்க. அன்றைய காலத்துல ஸ்பெயின்ல இஸ்லாம் மேலோங்கி இருந்த தருணத்துல உலகத்தினுடைய இல்மின் மர்கஸாக ஸ்பெயின் தான் இருந்துச்சு. அந்த குர்துபா அந்த பகுதி தான் இருந்துச்சு. அந்த குர்துபாவை மையமாக வைத்த உலமாக்கள் உலகத்துக்கு பெரும் பெரும் தீனுடைய சேவைகளை ஆற்றி இருக்காங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அதை தாண்டி மருத்துவ உலக, விஞ்ஞான உலகத்திலும் அன்றைய உலமாக்கள், ஸ்பெயினிய இஸ்லாமிய மக்கள் பெரும் சேவைகள் ஆற்றி இருக்காங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஜர்காலி அந்துலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் உலகத்தினுடைய முதல் வானியல், விண்ணியல் ஆய்வாளராக, ஆராய்ச்சியாளராக இருக்காங்க. முதல் சயின்டிஸ்ட். வானத்தை நோக்கி அந்த ஆராய்ச்சியை முதல்ல செய்தவர்கள் ஐரோப்பிய உலகத்துல அந்த ஸ்பெயின் நாட்டை அந்துலூஸை சேர்ந்த இமாம் ஜர்காலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் முதல் விண்ணியல் ஆராய்ச்சியாளராக இருந்தாங்க. அதே போல அபுல் காசிம் அல் ஜஹ்ராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்தினுடைய முதல் சர்ஜன்.
முதல் அறுவை சிகிச்சை நிபுணர், முதலாக மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இமாம் அல் ஜர்ஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸ்பெயினை சார்ந்தவர்கள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இந்த அளவுக்கு இஸ்லாமிய வரலாற்றிலே ஸ்பெயின் மிகப்பெரிய தாக்கத்தை அழுத்தத்தை ஏற்படுத்திய நாடு. கிட்டத்தட்ட 800-900 வருட காலங்கள் இஸ்லாமிய ஆட்சி நடந்த நாடு. இன்னைக்கு ஒரு முஸ்லீம் கூட இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய இப்படிப்பட்ட வீழ்ச்சியை அந்த நகரம், அந்த நாடு எதனால சந்திச்சுன்னு சொன்னா பல காரணங்களை உலமாக்கள் வரையறுக்கிறாங்க, வரலாற்றுகள்ல பதிவு செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுல மிக முக்கிய காரணம் என்ன என்பதாக சொன்னா ஸ்பெயினுடைய வீழ்ச்சிக்கான காரணம் யூத நசாராக்களுடைய பெரிய சதி உலமாக்களையும் உம்மத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. உலமாக்களுக்கு மத்தியில உம்மத்துக்கு மத்தியில ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுச்சு. உலமாக்கள் சொல்றதை நாங்க ஏன் கேட்கணும், இவங்க சொல்றதை நாங்க ஏன் கேட்கணும்ன்ற நிலையில மக்கள் போனாங்க. மக்கள் இப்படி இருக்கும்போது நாம ஏன் அவங்க கூட நிக்கணும்னு சொல்லி உலமாக்கள் பிரிஞ்சாங்க. இதுதான் ஸ்பெயினுடைய பெரும் வீழ்ச்சிக்கான அடிப்படை காரணம் என்பதாக ஸ்பெயினுடைய வீழ்ச்சி வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய உலமாக்கள் நமக்கு பதிவு செய்யறாங்க. கனியமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக என்ற அளவிலும் யூத நசாராக்களுடைய பெரிய சூழ்ச்சி என்னன்னு சொன்னா மக்களை பள்ளியை விட்டு, மதரசாக்களை விட்டு, உலமாக்களை விட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமாக வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு உலகத்தினுடைய எதிரிகளுக்கு நலவாக இருந்துகிட்டு அந்த சூழ்ச்சியில அவங்க ஜெயிச்சு கொண்டு இருக்காங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே உலமாக்களுடைய நெருக்கம் இந்த உம்மத்தை நேரான பாதையிலே காலம் முழுவதும் வழிநடத்தக்கூடியதாக இருக்கு. எனவே அந்த நிலையில விட்டு இந்த உம்மத்தை தடுக்கணும் என்பதற்கு தான் பெரும் பெரும் சூழ்ச்சிகள் ஸ்பெயின் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு வீடுகளிலும் ஆலிம்கள், ஹாஃபில்கள் உருவானாதான் உலமாக்களுடைய கண்ணியம் என்ன, ஆலிம்களுடைய கண்ணியம் என்ன, ஹாஃபிலாக்களுடைய கண்ணியம் என்ன, ஆலிமாக்களுடைய கண்ணியம் என்ன என்பதா விளங்கும். உலகத்தினுடைய கல்வியில உலகி மார்க்கத்தினுடைய கல்விக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. எனவே ஒவ்வொரு வீடுகளிலும் ஆலிம்கள், ஹாஃபிலாக்கள், ஆலிமாக்கள் உருவாகணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கசப்பாக இருந்தாலும் உண்மை இதுதான். அல்லாஹ் நம்மள எல்லாத்தையும் மன்னிப்பானாக. இன்றைக்கு உலமாக்களே தங்களுடைய பிள்ளைகளை ஓத வைக்கிறதுக்கு தயாராக இல்லை. எத்தனையோ உலமாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஓத வைக்காம அவங்கள படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் உலகத்தினுடைய சூழல் அல்லாஹ் பாதுகாக்கணும். துனியாவை பெருசாக நினைக்கக்கூடிய அந்த நிலைகள் உருவானதுனால தங்களுடைய பிள்ளைகளை ஓத வச்சா தங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை தான் தம் பிள்ளைக்கு ஏற்படும் அப்படின்ற அந்த அச்சத்தால அல்லாஹ் பாதுகாக்கணும். உலமாக்களே தங்களுடைய பிள்ளைகளை ஓத வைக்காத ஒரு சூழல் இந்த நிலை நீடிச்சு சொன்னா சமீப காலங்கள் அதிகமாகி கொண்டிருக்கு. ஒரு 10 வருஷம் கழிச்சு உம்மத்துல உலமாக்களுக்கு பெரிய பற்றாக்குறை ஏற்படும். சரியான தீனை, சரியான இல்மை சொல்லக்கூடிய ஒரு உண்மையான ஹக்கான ஆலிம்களை உலமாக்களை சமூகம் பெற்றுக்கொள்ளார். இப்ப எவ்வளவு பெரிய வீழ்ச்சியில சந்திக்கும். ஸ்பெயின் எந்த வீழ்ச்சியை சந்திச்சோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த வீழ்ச்சி இந்தியாவிலும் ஏற்பட்டால் அது பெரிய ஆச்சரியம் கிடையாது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார் நம்முடைய வீடுகள்ல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆலிம்களாக, ஹாஃபில்களாக, அதுதான் மகத்தான பெரும் சொத்தாக இருக்கு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையாக இருக்கு, பரக்கத்தாக இருந்து கொண்டு இருக்கின்றது. தீனுடைய தொடர்புகள்ல நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நம் அனைவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், அவலம் யரௌ அன்னா நஅத்தில் அர்ல நன்குஸஹா மின் அத்ராஃபிஹா. உலகம் அதனுடைய ஓரங்களில் நாம் குறைத்து கொண்டே வரோம். உலகத்தினுடைய பரப்பளவு குறைந்து கொண்டே வருவதை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்றைய அறிவியல் ஆய்வாளர்கள் இதை ஆய்வு செஞ்சுட்டு சொல்றாங்க, உலகத்துல பனிப்பாறைகள், பெரும் பெரும் பனிமலைகள் எல்லாம் உருகி கொண்டிருக்கு. அதனால கடல் மட்டம் உயருகின்றது, பூமி பரப்பளவு குறைஞ்சுகிட்டே இருக்கு. இது இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த ஆயத்துக்கு ஒப்பாகிறது. கடல் மட்டம் உயர்வதனால பூமி பரப்பளவு குறைஞ்சுகிட்டே போகுது. ஆனா கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இது இன்றைய அறிவியல் உலகம் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கு. அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குர்ஆனினுடைய விரிவுரையினுடைய தலைவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அவங்க இதுக்கு விளக்கம் சொன்னாங்க. அவலம் யரௌ அன்னா நஅத்தில் அர்ல நன்குஸஹா மின் அத்ராஃபிஹா. உலகம் அதனுடைய ஓரங்களில், அதனுடைய பகுதிகளை நாம் குறைத்து வருகிறோமே, நீங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், உலமாக்களினுடைய குறைவு, உலமாக்களினுடைய அந்த மரணம் தான் உலகம் தன்னுடைய பரக்கத்தை இழந்து கொண்டிருக்கு என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுறான்.
கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நபி அவங்க சொன்னாங்க, ஆலிமி மௌத் ஆலமி மௌத், ஒரு ஆலிமினுடைய மரணம் ஆலத்தின் மரணம் என்பதாக சொன்னாங்க, அகிலத்தினுடைய பெரும் பேர் இழப்பு என்பதாக சொன்னாங்க. ஒரு ஆலிம் மரணம் ஒரு சமூகத்தினுடைய மரணத்தை விட ஆலிமினுடைய மரணம், ஒரு உலமாவினுடைய ஒரு அறிஞனுடைய மரணம் பேர் இழப்பு. ஒரு சமூகத்தினுடைய மரணம் ஆலிமுடைய மரணத்துக்கு முன்னால் சாதாரணம் என்பதாக சொன்னாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே உலகத்தினுடைய பரக்கத் இழந்து கொண்டிருக்கு, உலகம் தன்னுடைய அருளை இழந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா உலமாக்களினுடைய இழப்பு, உலமாக்களினுடைய அந்த சரிவு குறைவுதான் உலகம் தன்னுடைய பரக்கத்தை இழந்து கொண்டிருக்கு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக காத்திபுல் வஹி, குர்ஆனை எழுதக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்ட வாலிபர். குர்ஆனை இந்த உம்மத்துக்கு ஒன்று திரட்ட கொடுத்ததில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பங்கு முழுமையானது. இன்னைக்கு இந்த குர்ஆன் கிதாபுடைய வடிவத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கு என்பதாக சொன்னா 16 வயது வாலிபர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகத்தான சேவை முதன்மையான இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க மரணிச்சிட்டாங்க. மரணத்தினுடைய அந்த தருவாயில ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் பெரிய இழப்பை இந்த உம்மத்துக்கு கொடுத்துட்டான்னு சொன்னாங்க. ஏன்னா இல்மினுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யமே இப்போது சரிந்து விட்டது. ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க மரணிச்சிட்டாங்க. ஹகதா ذهابுல் இல்ம் லகத் துஃபினல் யௌம இல்முன் கஸீர், இதோ இன்றைய நாள் இல்மினுடைய இல்முன் கஸீர் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அஸ்தமாகி விட்டது என்பதாக சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. உலமாக்களுடைய இழப்பு அந்த அளவுக்கு பெரும் பேர் இழப்பு என்பதாக உம்மத்துக்கு உலமாக்கள் படிச்சு கொடுக்கறாங்க, சஹாபாக்கள் படிச்சு கொடுக்கறாங்க, அல்லாஹ் நமக்கு படிச்சு கொடுக்கறான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே நம்முடைய பிள்ளைகளை ஆலிம்களாக ஹாஃபில்களாக உருவாக்கணும். அப்போதுதான் அந்த சரிவு அந்த வீழ்ச்சியிலிருந்து சமுதாயத்தை நம்மால் பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே ஹஜ்ரத் யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த உலமாக்கள் நபியினுடைய உம்மத்தின் மீது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தின் மீது எவ்வளவு இரக்கம் உடையவங்களாக இருக்காங்கன்னு சொன்னா, ஒருவருடைய தாய் தந்தையர் தன்னுடைய பிள்ளைகள் மீது காட்டக்கூடிய அந்த இரக்கம் கருணையை விட இந்த உம்மத்தின் மீது உலமாக்கள் இரக்கம் கருணை உடையவர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு தாய் தந்தையர் தன்னுடைய பிள்ளைகளை உலகத்தினுடைய ஆபத்துகளிலிருந்து மட்டும்தான் பாதுகாப்பாங்க, உலகத்தினுடைய நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பாங்க, உலகத்தினுடைய நெருப்பிலிருந்து தான் பாதுகாப்பாங்க. ஆனா இந்த கண்ணியமிக்க உலமாக்கள் ஒவ்வொரு மனிதனையும் மறுமையினுடைய ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறாங்க. மறுமையினுடைய நரகத்தினுடைய நெருப்பில போய் இந்த உம்மத்து விழுந்துடக்கூடாது என்பதற்காக போராடி கொண்டிருக்காங்க. எனவே இந்த உம்மத்தின் உலமாக்கள் தன் தாய் தந்தையர்கள் தன் பிள்ளைகள் மீது காட்டக்கூடிய கருணையை விட அதிகம் கருணை உடையவர்களாக இருந்து கொண்டிருக்காங்க என்பதாக சொல்லி யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உலமாக்கள் நம்மோடு இணைந்து தான் பயணிச்சு கொண்டு இருக்காங்க. நம்ம எல்லாமே அறிஞ்சவங்க தான், நம்ம எல்லாமே அதை பத்தி நல்ல விளங்கியவர்கள் தான். ஒருத்தர் அவருடைய மனைவி கருவறையில குழந்தை தங்கிடுச்சுன்னு சொன்னா வந்து சொல்லுவா, ஹஜ்ரத் குழந்தை தங்கி இருக்கு, குழந்தை பிறக்க போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு, துஆ செய்யுங்க, சுகப்பிரசவம் ஏற்படும். தாய்க்கும் சேய்க்கும் எந்த சிரமமும் இல்லாமல் சேதமும் இல்லாம நல்ல முறையில பிரசவம் ஆகணும், ஹஜ்ரத் துஆ செய்யுங்க. குழந்தை பிறந்துருச்சா வந்து சொல்லுவாங்க, ஹஜ்ரத் குழந்தை பிறந்துருச்சு, நல்ல சாலிஹான பிள்ளையாக வளர்றதுக்காக துஆ செய்யுங்க, நல்ல ஒரு பேரை செலக்ஷன் பண்ணி கொடுங்க, தேர்ந்தெடுத்து கொடுங்க, நாங்க நல்ல பேரை வைக்கிறோம். ஹஜ்ரத் குழந்தை அவன் ஸ்கூல் போக போறான், அவன் காலேஜ் போக போறான், அவன் வேலைக்கு போக போறான், துஆ செய்யுங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னலமற்ற சுயநலமற்ற பொதுநல உம்மத்தின் மீது அந்த அக்கறையில உலமாக்கள் துஆ செய்வாங்க. ஹஜ்ரத் என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு நிக்கா வச்சிருக்கோம், துஆ செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹ், அல்லாஹ் அந்த தம்பதிகளை நல்ல முறையில வாழ வைப்பானாக. ஹஜ்ரத் நாங்க வீடு கட்ட போறோம், துஆ செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நல்ல வீடாக சலாமத்தான அமைதியான வீடாக ஆக்கி தரட்டும். இப்படி வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் உலமாக்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே குடும்பத்துல யாராச்சும் மரணிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் கூட ஒரு காலகட்டத்துல மறந்துடுவாங்க அவரை. ஆனா உலமாக்கள் என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு யாசின் ஓதி இந்த மஹல்லாவினுடைய மரணித்த ஹயாத்தாக இந்த மஹல்லாவுக்கு இருந்து கொண்டு பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய அனைவர்களினுடைய ஈருலகத்தினுடைய நலவுக்காக துஆ செய்யப்பட்டது. ஆனா நம்ம தான் பெரும்பாலானவர்கள் கலந்து கொள்றதில்லை.
ஏதோ சில அலுப்பல், சில அலுவலர்கள், சில சோர்வுகளின் காரணமாக இந்த பெரும் பாக்கியத்தை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுக்கு பிறகு இந்த உம்மத்துல, சமுதாயத்துல நம்முடைய மஹல்லாவுக்காக பாடுபட்டு மஹல்லாவினுடைய சந்தாதாரர்களாக, மஹல்லாவாசிகளாக இருந்து மரணிச்ச அந்த நல்லோர்களுக்காக, அந்த முன்னோர்களுக்காக ஒவ்வொரு ஜும்மாவிலும் துவா செய்யப்படுது, ஒவ்வொரு ஷஹபானிலும் துவா செய்யப்படுது, ஒவ்வொரு ரமலானிலும் உலமாக்கள் துவா செஞ்சுட்டு இருக்காங்க. குடும்பம் கூட மறந்துடும், உலமாக்கள் மறக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு நம்மோடு வாழ்க்கையில எல்லா ரீதியிலும் ஒன்றிணைந்து பயணிக்க கூடியவர்கள் தான் உலமாக்களாக இருந்து கொண்டிருக்காங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே சில நேரங்கள்ல தீனை நிலைநாட்டக்கூடிய விஷயத்துல கவலையோடு நம்மளை அணுகுவாங்க. உம்மத்துடைய நிலை எப்படி இருந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கவலையை வெளிப்படுத்துவாங்க. தீனை நிலைநாட்டக்கூடிய விஷயத்துல சில சந்தர்ப்பங்களை கவனம் செலுத்துவாங்க. மஹல்லாவாசிகள் எப்படி இருக்காங்க, யாருடைய குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு, இந்த பிள்ளைகள் ஏன் மதரசா வரதில்லை, இந்த பிள்ளை ஏன் இப்படி புர்கா போடாம முஸ்லிம் பிள்ளையாக இருந்துகிட்டு புர்கா இல்லாம இப்படி வீதிகள்ல நடந்துகிட்டு இருக்கே, இப்படி உம்மத்தை நினைத்து கவலையும் கவனிவும் இருக்கும். அதே போல கனிவாகவும் மென்மையாகவும் சில சந்தர்ப்பங்களை தீனை எடுத்து வைப்பாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல நிர்பந்தத்துல கண்டிப்பையும் காட்டிதான் ஆகணும். தீன சொல்லக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கடுமையும் கண்டிப்பையும் இந்த உம்மத்துல வெளிப்படுத்தி தான் ஆக வேண்டும். ஏன் சூழ்நிலைகள் அப்படி இருந்துகிட்டு இருக்கு. எனவே கவலையுடன், கவனத்துடன், கண்டிப்புடன் நம்மின் குடும்பத்தில் ஒருவராகத்தான் ஒவ்வொரு உலமாக்களும் இமாம்களும் பயணிச்சு கொண்டிருக்காங்க நம்மளோட. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அப்படி சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு மத்தியில தீனை சொல்லக்கூடிய விஷயத்துல சில நேரங்கள்ல மென்மை இருக்கும், சில நேரங்கள்ல கண்டிப்பும் இருக்கும். அது ஈமானிய ரோஷம், அது தீனுடைய ரோஷம். மக்கள் இப்படி இருக்காங்களே, இப்படி பாவத்தில் இருக்காங்களே, இப்படி ஹராமில் இருக்காங்களே, இப்படி அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்காங்களே. எனவே தீனைக்கு சில சந்தர்ப்பங்கள் அந்த ரோஷத்தோடு கடுமையாக வெளிப்படுத்தியாக வேண்டிய நிர்பந்தம் இருந்து கொண்டு இருக்கு. ஏனென்றால் கண்ணியமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஈமானிய ரோஷம் எல்லாத்துக்கும் வேணும். அல்லாஹ் ரோஷக்காரனாக இருக்கான். நம்ம குர்ஆன்ல சில வரலாறுகள் எடுத்து பார்க்கலாம். அல்லாஹுவை எத்தனையோ மக்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் வசைபாடு இருக்காங்க. வாய்க்கு வந்தபடி எல்லாம் படைச்ச அல்லாஹுவே திட்டி இருக்காங்க, இன்னைக்கு திட்டிட்டு இருக்காங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் நேர்வழி கொடுக்கட்டும். ஃபிரௌன் மிகப்பெரிய சர்வாதிகாரி, உலகத்தினுடைய சர்வாதிகாரின்னு சொன்னா இன்னைக்கு ஹிட்லரை சொல்லுவாங்க. ஆனா ஹிட்லருக்கெல்லாம் பெரிய ஆள் ஃபிரௌன். அப்படிப்பட்ட சர்வாதியாக இந்த உலகத்துல வாழ்ந்தவர். ஆனா ரப்புக்கும் ஆள, நான் தான் ரப்புன்னு சொன்னான், நான் தான் பெரிய அல்லாஹ், எனக்கு அப்புறம் தான் எல்லா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் பாதுகாக்கும். அப்படிப்பட்ட சர்வாதிகாரியான ஆனா ரப்புக்கும் ஆளான்னு சொன்ன ஃபிரௌனையே அல்லாஹ் உடனடியாக எல்லாம் பிடிச்சு தண்டிக்கல. கிட்டத்தட்ட 400 வருஷம் வாழ்ந்தான் இந்த உலகத்துல. அதுக்கு பிறகுதான் அவனுடைய தக்தீர் முடிஞ்சு போய் மௌத்தா போனான். அவனுக்கு தாவத் கொடுக்கிறதுக்காக 2 நபி அல்லாஹ் அனுப்பி வச்சான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 2 நபிமார்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டு நீங்க போய் ஃபிரௌனுக்கு ஈமான் பக்கம் அழைப்பு கொடுங்க. அப்படி போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிமார்கள் அழைச்சு சொல்றான். போகக்கூடிய இடம் சர்வாதிகாரத்தினுடைய தர்பார், மிகப்பெரிய சர்வாதிகாரியாக கொடுங்கோல் அரசனாக இருக்கான். நபிமார்களிடத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, போய் நீங்க வேகப்பட்டு பேசிராதீங்க, கோவப்பட்டு பேசுறாதீங்க, கௌலன் லையினா, ரொம்ப மென்மையாக பேசுங்க. அது அவனுடைய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படும். சர்வாதிகாரியை சந்திக்க போறாங்க, அவனுக்கு ஈமான இஸ்லாத்தை எடுத்து சொல்ல போறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், அவன் கிட்ட போய் நீங்க கோபமா நடந்துக்காதீங்க, கௌலா லையினா, நீங்க ரொம்ப மிருதுவாக மென்மையாக பேசுங்க. தன்னுக்கு எதிராக நான் தான் ரப்பு அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருந்த மனிதர்களிடத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கத்தோட ரொம்ப மென்மையாக நடந்து கொண்டான். ஆனா கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாரே தனக்கு என்ன இழுக்கு ஏற்பட்டாலும் அல்லாஹ் அதை சபூர் செஞ்சுக்கிட்டான், அதை பொறுத்துக்கிட்டான். ஆனா தன்னுடைய நபிமார்கள், தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா அல்லாஹ் அங்க ரோஷப்பட்டான். ஏன்னா ஈமானிய ரோஷம், மார்க்கத்துல ஒரு சிறு தவறு நடக்குது, குறை நடக்குது, குழப்பம் ஏற்படுதுன்னு சொன்னா அந்த ஈமானிய ரோஷம் வெளிப்படணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே நம்முடைய வீட்டுல யாராச்சும் உள்ள பூந்து கலாட்டா பண்றான் ஒரு பைத்தியக்காரன், நம்ம என்ன செய்வோம், பாத்துக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு போடான்னு விட்டுட்டு போயிடுவோமா? கோபம் வரும், அவனை அடிச்சு விரட்டி வெளியே அனுப்புவோம். ஏன் நம்முடைய வீடு நம்ம தான் பாதுகாக்கணும். எனவே தீன்ல குறை ஏற்படுது, மார்க்கத்துல குழப்பம் ஏற்படுது, ஷரியத் சட்டங்கள்ல கை வைக்கிறாங்க, தலாக்குடைய சட்டத்துல கை வைக்கிறாங்க, பொது செயல் சட்டம் என்பதாக சொல்லி உம்மத்துடைய ஷரியத்தை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த கவலையும் இல்லை, எந்த ரோஷமும் இல்லை. நம்முடைய உள்ளங்கள் அப்படி இருந்து அல்லாஹ் பாதுகாக்கும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்கய்யிரு பியதிஹி ஃபஇல்லம் யஸ்ததிஉ ஃபபிகல்பிஹி ஃபஇல்லம் யஸ்ததிஉ ஃபபிலிசானிஹி ஃபஇல்லம் யஸ்ததிஉ ஃபபிகல்பிஹி வதாலிக அல்அஃபுல் ஈமான். ஒரு பாவம் நடக்குதா, ஒரு அநியாயம் நடக்குதா, ஒரு இடத்துல ஷரியத்துக்கு மாற்றமான குறை ஏற்படுதா, குழப்பம் ஏற்படுதா, உங்களால முடிஞ்சா கையால தடுங்க.
இது ஈமானிய அடையாளம். அல்லாஹ் பாதுகாக்கும். உங்களால முடிஞ்ச கைகளை கொண்டு தடுங்க. இல்லையா இல்லம் யஸ்ததிஉ ஃபபிலிசான், உங்களுடைய நாவை கொண்டு தடுங்க. கையாலும் தடுக்க சக்தி இல்ல, நாவாலும் தடுக்க சக்தி இல்ல, மனசுல ஆச்சு கொஞ்சம் வருத்தப்படுங்க. உங்களுடைய முகமாச்சு கொஞ்சம் சுருங்கட்டும். இப்படி ஒரு குழப்பம் நடக்குது, இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி உள்ளத்தாலாச்சு வருந்துங்க. வதாலிக அல்லாஹ்ஃபுல் ஈமான், இதுதான் ஈமான்லயே ஆக பலகீனம்னு சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான்லயே ஆக பலகீனம். ஒரு பாவம் நடக்குது, ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு தீமையான காரியம் நடக்குது, ஒரு குழப்பம் நடக்குதுன்னா உள்ளத்துல முதல்ல வருத்தமாச்சு வரணும். இப்படிப்பட்ட ஒரு பாவம் நடக்குது, இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடக்குது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் தனக்கு ஏற்பட்ட அநீதிகளை கூட பொறுமையாக விட்டுட்டான். ஆனா தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாச்சும் அநீதின்னு சொன்னா அல்லாஹ் அங்க ரோஷப்பட்டான். காலம் முழுவதும் அபூ லஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைப்பாடி கொண்டே இருந்தான். மண்ண அள்ளி நபி அவங்க மேல போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அவர்களை சபிக்கக்கூடியவனாக இருந்தான். எனவே அல்லாஹ்வுக்கு ரோஷம் வந்துருச்சு, அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துருச்சு. தனக்கு என்ன இழுக்கா இருந்தாலும் தாங்கிக்கிட்டான் அல்லாஹ். ஆனா தன்னுடைய ஹபீபுக்கு ஒண்ணுன்னு சொன்னோனே தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபினுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும், அவருடைய மனைவியும் நாசமாகட்டும். 2 பேரும் சேர்ந்து நபியை வசைப்பாடியதனால, நபியை திட்டினதுனால அவங்களுக்கு அந்த வேதனை வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வேதனை வருதுன்றதுக்காக அல்லாஹ் குர்ஆன்ல அவன் பேர்ல லஹப் என்பதாக சொல்லி ஒரு சூறாவை இறக்கிட்டான். இது அல்லாஹ்வுடைய ரோஷம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட எவ்வளவு பெரிய அசிங்கங்கள், அவமானங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பொறுமையாக ஏத்துக்கிட்டாங்க. சொந்த ஊரை விட்டு திரட்டப்பட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமானை எத்தி வைத்ததின் காரணமாக பெற்ற மகள்களுக்கு தலாக் விடப்பட்டுச்சு. நபியினுடைய 2 மகள்களை தலாக் விட்டுட்டாங்க. நபி அவங்க ஈமானை எத்தி வைக்கிறதுனால, அவங்க இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் அழைப்பு கொடுக்கறதுனால நபியினுடைய 2 பெண் மக்களுக்கு தலாக் கொடுக்கப்பட்டுச்சு. அதையும் பொறுமையாக எடுத்துக்கிட்டாங்க. சொந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டாங்க. தாயிஃப்ல கல்லடியும் சொல்லடியும் தாங்கி அந்த தருணத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்து மேல கோபப்படல, தங்களுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தினாங்க. அல்லாஹும்ம இன்னமா அஷ்கு பஸி வ ஹுஸ்னி என்னுடைய இயலாமை எனக்கு எப்படி உங்க இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியல. எவ்வளவு அவமானங்கள் அசிங்கங்கள் வந்தாலும் அந்த இடத்துல பொறுமையாக அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா தீன்ல குறைவு ஏற்படக்கூடிய தருணத்துல நபி அவங்களுக்கு ரோஷம் வந்துச்சு. நபி அவங்க ரோஷப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஹந்தக்குடைய யுத்தம், எதிரிகள் மதீனாவை சுற்றி வளைச்சிட்டாங்க. இப்ப எதிரிகள் இடத்துல இருந்து மதீனாவை பாதுகாக்கணும். உள்ள இருக்கக்கூடியவங்க 3000 பேர், வெளியில எதிரிகள் 10,000 பேர். என்ன செய்யறது? அப்ப ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவங்க அழகான அற்புதமான ஒரு வழியை சொன்னாங்க. அவங்க பாரசீக நாட்டை சார்ந்தவங்க. இது போன்ற எதிரிகளுடைய நெருக்கடி ஏற்பட்டுச்சுன்னா, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய நாட்டுல நாங்க அகல் தோண்டிடுவோம், குழி தோண்டி வச்சு ஊரை சுத்தி பெரும் குழியை தோண்டி வச்சிருவோம், எதிரிகளால உள்ள வர முடியாது. எனவே அதை ஏற்றுக்கொண்டு மதீனா முழுவதுமாக மதீனாவை சுற்றி பெரிய ஹந்தக், பெரிய அகலி தோண்டப்பட்டுச்சு. எதிரிகளால உள்ள வர முடியல, வந்து ஏமாந்து போயிட்டான். இருந்தாலும் அந்த குழியை தாண்டி வரணுன்றதுக்காக பெரும் முயற்சிகள் நடந்துச்சு. சின்ன சின்ன பாலங்கள், பாதைகள் அமைக்க போராடினாங்க. எதுவுமே நடக்கல, தோத்து போச்சு. இருந்தாலும் அந்த பகுதியில் இருந்து வில்லுகளையும் அம்புகளையும் ஏகக்கூடியவளா இருந்தாங்க. கிட்டத்தட்ட 17 நாட்கள் அகலுடைய ஹந்தக்குடைய யுத்தம் நடந்துச்சு. இப்படி யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல ஒரு நாள் மாலை நேரம் போர் நடந்துகிட்டு இருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வேகமாக போர்க்களத்துக்குள்ள வந்தாங்க. கை சேதமான நிலையில கதறியவர்களாக வந்தாங்க. இந்த குறைஷி காஃபிர்களுக்கு அல்லாஹ் அழிவை தரட்டுன்னு சொல்லி சபிச்சுக்கிட்டே உள்ள வந்தாங்க. இவர்களுடைய இந்த போரால் இவர்களிடத்துல போராடி கொண்டிருப்பதின் காரணமாக அசருடைய தொழுகை தொழுக முடியாம போயிடுச்சு. சூரியன் மறைந்து கொண்டு இருக்கு, இன்னும் என்னால் அசர் தொழுகை தொழுக முடியலையே அப்படின்னு சொல்லி கை சேதப்பட்டவர்களாக, தொழுக முடியாமல் போன அந்த காஃபிர்களை சபிச்சவர்களாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க போர்க்குளத்துக்குள்ள வந்தாங்க. போர் செய்து கொண்டிருந்த மத்த சஹாபாக்களும் சொன்னாங்க, ஆமா நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் இன்னும் அசர் தொழுகல, சூரியன் மறைஞ்சு கொண்டு இருக்கு. இவங்களோட போர் செஞ்சு கொண்டு இருப்பதன் காரணமாக தொழுக முடியாம போயிடுச்சு, சூரியன் மறைய போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க போனாங்க. நபியும் சொன்னாங்க, இவங்களோட போர் செய்து கொண்டிருந்ததுனால நானும் இன்னும் அசர் தொழுகிறேன். ஆனா சூரியன் மறைஞ்சுகிட்டு இருக்கு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவசரமாக புதுஹான் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குக்கு சஹாபாக்கள் அழைச்சிட்டு போனாங்க. அசருடைய தொழுகையை முடிச்சாங்க. தொழுது முடிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையேந்தினாங்க. வாழ்க்கையில தங்களுக்கு ஏற்பட்ட எவ்வளவோ அசிங்கங்கள், அவமானங்கள், அநீதிகள், எதற்குமே நபி அவங்க பத்துவா செய்யல, எதற்குமே எதிரிகளுக்கு எதிராக துவா செய்யல. இங்கு அல்லாஹ்வுடைய இறை கட்டளையை செய்ய விடாம இவங்க தடுத்துட்ட இந்த குறைஷிகள், அல்லாஹ்வுடைய இறை கட்டளைகள் செய்ய விடாம குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க இந்த குறைஷிகள். அதன் காரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி துவா செஞ்சாங்க. மல அல்லாஹு குபூரஹும் வ புயூதஹும் நாரா,
அவர்களுடைய கூடாரங்களையும் அவர்களுடைய இருப்பிடங்களையும் நெருப்பு பிடிக்கட்டும் என்பதாக சொல்லி துவா செஞ்சான். அல்லாஹ் பாதுகாக்கணும். உடனடியாக அல்லாஹ் பெரும் புயல் காற்ற வீச செஞ்சான். அவங்களுடைய கூடாரங்கள் அவர்களுடைய இருப்பிடங்கள் எல்லாமே பஞ்சு பஞ்சாக பறந்தது. கடுமையான குளிர்காலமாக இருந்தனால் நெருப்பு மூட்டி வச்சிருந்தாங்க குளிர்காய இருப்பதற்காக. அந்த நெருப்புகள் எல்லாமே பத்தி எரிந்து அவர்களுடைய அத்தனை கூடாரங்களையும் துவம்சமாக்கிடுச்சு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இந்த ஈமானிய ரோஷம் தனக்கு வாழ்க்கையில என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை பொறுத்து கொண்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய இறை கட்டையில ஒரு குறை ஏற்படுதுன்னு சொன்னா அதை பொறுத்துக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொங்கி எழுந்தாங்க. ஈமானிய ரோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. எதிரிகளுடைய அழிவுக்காக துஆ செஞ்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க. பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. அப்போ சில மக்கள் என்ன சொன்னாங்க, நாங்க ஜகாத் கொடுக்க மாட்டோம், ஆனா முஸ்லீமாக இருப்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பகிரங்கமாக அறிவிப்பு செஞ்சாங்க, ஜகாத் கொடுக்காத மக்கள் மீது நான் போரை பிரகடனம் செய்கிறேன்னு சொன்னாங்க. போர் அறிவிப்பு செய்யறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு சீக்கிரத்துல கோபப்பட மாட்டாங்க. ரொம்ப மென்மையானவர், ரொம்ப சாந்தமானவங்க, ரொம்ப மிருதுவானவங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்க கோபப்பட்டு சொன்னாங்க, ஜகாத் கொடுக்காத முஸ்லிம்கள் மீது நான் போரை தொடுப்பேன்னு சொன்னாங்க. சில சஹாபாக்களே வந்து சொன்னாங்க, நிலைமை இப்ப சரியில்லை. நபியினுடைய வஃபாத்துக்கு பிறகு சில முனாஃபிக்கின்கள், சில மக்கள், சில முஸ்லிம்களே முர்த்ததாயி இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த நேரத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக நீங்க ஜகாத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்காக போர் செஞ்சீங்கன்னு சொன்னா பெரும் பலகீனம் ஏற்படும். அவங்க ஈமானை விட்டு போகல, இஸ்லாத்தினுடைய கடமைகள் ஒரு கடமையான ஜகாத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, விட்டல்லாமே, அவங்களுக்கு எதிராக போர் வேணான்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஈமானிய ரோஷத்தோட சொன்னாங்க, என்குசுத்தீனு வ அன ஹய்யுன், நான் ஹயாத்தாக இருக்கும்போது நபியினுடைய அல்லாஹ் ரசூலுடைய இந்த ஷரியத்துல இந்த தீன்ல ஒரு சின்ன குறைவு ஏற்படுவதை கூட என்னால் அனுமதிக்க முடியாது சொன்னாங்க. இதான் ஈமானிய ரோஷம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷரியத்துக்கு எதிராக மாற்றமாக குழப்பங்கள் பிரச்சனைகள் எழக்கூடிய சந்தர்ப்பத்துல குறைந்தபட்ச அந்த உள் உணர்வு மனசுல கவலையாச்சும் வரும், துஆவாச்சு செய்யணும். ஏன்னா அவ்வளவு பெரிய நெருக்கடியான சூழ்நிலைகளை நம்மளை எதிர்நோக்கி கொண்டிருக்கு. உலமாக்களுக்கு அல்லாஹ் ஈமானிய ரோஷத்தை கொடுத்திருக்கான். ஏன் தீனை விளங்கி இருக்காங்க, அல்லாஹ் ரசூலுடைய அந்த அஹமியத்தை விளங்கி இருக்கு. எனவே அதை பத்தி கவலைப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. நாம அவர்களோடு நாங்க உங்களோட நிக்கிறோம், தீனுடைய வேலைகள்ல எல்லா சந்தர்ப்பங்களும் உங்களோடு நாங்கள் பயணிக்கிறோம் என்ற அந்த உத்வேகத்தை, அந்த உறுதியை நாம் ஒவ்வொருவருமே உலமாக்களுக்கு கொடுக்கணும். என்ற கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே உம்மத்துக்கு மத்தியில குழப்பம் ஏற்படுவது இருக்கின்றதே, அது மிகப்பெரிய ஃபித்னா, மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். ஏன்னா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றான், வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் ஏற்படுத்துவது இருக்கின்றதே ஒரு இடத்துல, குழப்பத்தை தீன்ல குறைய ஏற்படுத்துவது இருக்கின்றதே, வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், கொலையை விட கொடிய பாவம் குழப்பம் ஏற்படுத்துது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு கொலை நடந்துருச்சுன்னு சொன்னா செஞ்சவன் யார் கொலை செய்யப்பட்டாங்களோ இருவருக்கு தான் பாதிப்பு, அல்லது 2 குடும்பத்துக்கு தான் பாதிப்பு. ஆனா உம்மத்துல குழப்பம் ஏற்பட்டுச்சு சொன்னா உம்மத்தை அழிஞ்சிரும். அதனால அல்லாஹ் சொல்கின்றான், வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் ஏற்படுவது கொலையை விட கொடுமையான பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான், வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல், குழப்பம் ஏற்படுவது இருக்கின்றதே கொலையை விட பெரும்பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே தீன்ல ஷரியத்துல குழப்பங்கள் குறைகள் ஏற்படுவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த காலத்திலும் நாம் இடம் கொடுத்தரக்கூடாது. எனவே கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே தீனுடைய வாழ்க்கையில தீனுடைய வேலைகள்ல நாம் உலமாக்களோடு இறைநேசர்களோடு நல்லோர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒன்று நீங்கள் ஆலிம்களாக இருங்க, நீங்க எல்லாமே ஆலிம்களாக இருங்க, அவ் ஆலிமூன் இல்ல அவ் முத்தஅல்லிமூன், அல்லது இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாக இருங்க. மூணாவதாக நபி அவங்க சொன்னாங்க, அவ் முஸ்தமிஅன், அல்லது தீனுடைய விஷயங்களை அல்லாஹ் ரசூலை பத்தி சொல்லப்படுது, குர்ஆன் ஓதப்படுது, திக்ர் செய்யப்படுது சொன்னா அந்த விஷயங்களை காது கொடுத்து கேட்கக்கூடியவர்களாக இருங்க. ஒன்று குர்ஆன் இல்மை அறிந்த உலமாக்களாக இருங்க, அல்லது அவ் முத்தஅல்லிமூன் இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாக இருங்க, அல்லது அவ் முஸ்தமிஅன் இல்மை கேட்கக்கூடியவர்களாக இல்மோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருங்க, அல்லது அவ் முஹிப்பன், எங்களுக்கு இல்ம கற்றுக்கொள்ள நேரம் இல்லை, இல்மை கற்றுக் கொடுக்க நேரம் இல்லை, இல்மை கேட்பதற்கும் நேரம் இல்லை, அவ் முஹிப்பன், ஆனா உலமாக்களை நாங்க நேசிக்கிறோம்,
இந்த இல்மை நேசிக்கிறோம், பள்ளிவாசல்களை நாங்கள் நேசிக்கிறோம், பள்ளிவாசல்கள் மதரசாக்களுடைய தேவைகள்ல எங்களையும் நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்கின்றோம், நாங்கள் நேசர்களாக இல்முடைய நேசர்களாக இருக்கிறோம்னா அதுவும் சரி. ஆனால் இது அல்லாமல் நபி அவங்க சொன்னாங்க, வலா தக்கூனில் ஹாமிசா, ஐந்தாம் வகையாக ஆயிடாதீங்க. ஒன்று ஆலிம்களாக இருங்க, இல்ல இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாக இருங்க, இல்ல முஸ்தமிஅன் இல்மை கேட்கக்கூடியவர்களாக இருங்க, அல்லது இல்மாலிகளை இல்முடையவர்களை இல்மை நேசிக்கக்கூடிய நேசர்களாக இருங்க. வலா தக்கூனில் ஹாமிசா, ஐந்தாம் வகையாக ஆயிடாதீங்க. இல்மாலிகளை உலமாக்களை இல்மை வெறுக்கக்கூடியவர்களாக நீங்க ஆயிடாதீங்க, அழிந்து போய் விடுவீர்கள் என்பதாக சொல்லி நபி அவங்க எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, வரக்கூடிய காலங்களில் ஈமான் இஸ்லாமிய சூழலோடு நாமும் நம்முடைய பிள்ளைகளோடு சந்ததிகளோடு பயணிக்கணும்னு சொன்னா இந்த இல்மை நாம பற்றி பிடிக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ஆலிம்களை ஹாஃபில்களை நாம உருவாக்கணும். அப்போதுதான் இந்த ஃபித்னாக்களை விட்டு நம்முடைய சமுதாயத்தை நம்மால பாதுகாக்க முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில ஒரு பாக்கியமான இரவுல நாம வீற்றிருக்கின்றோம். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடிய இரவாக இருக்கு. அதிகமான முறையிலே நம்முடைய பாவங்களுக்கு நாம தௌபா செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏன்னா பாவங்களை விட்டாதான் நன்மைகள் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருத்தரை சஸ்பெண்ட் செஞ்சுட்டாங்க, அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. ஒருத்தரை கம்பெனியில இருந்து ஒரு ஜாப்ல இருந்து இடைநீக்கம் செஞ்சுட்டாங்க, அவருக்கு பதவி உயர்வு கிடைக்குமான்னு சொன்னா பதவியே போயிடும். சஸ்பெண்ட் ஆயிட்டாருன்னா பதவியே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே பாவத்தை செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்விடத்துல உயர்வை நாம எதிர்பார்க்க முடியுமான்னு சொன்னா முடியாது. எனவே ரமலான் வருது, அதற்கு முன்னதாகவே பாவங்களுக்கு தௌபா செய்யணும். இந்த இரவு பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இரவு. எனவே அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்துல நம்முடைய பாவங்களுக்காக தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அமல்கள் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்களாக இருக்கு. துவாக்கள் செஞ்ச அல்லாஹ் இந்த இரவுல துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றான். எனவே நம்முடைய நேர காலங்களை இந்த இரவுல அமல்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பாக்கியமான இரவு எல்லாத்துக்குமே அல்லாஹ் பொது மன்னிப்பு வழங்குறான். பராஅத் அப்படின்னு சொன்னாலே நரக விடுதலைன்னு சொல்லி அர்த்தம். இந்த இரவுக்கு பேர் பராத்துடைய இரவுன்னு சொல்லுவோம். நரக விடுதலை, பாவ மன்னிப்புக்கான நாள். இந்த நாள்ல கூட, இந்த இரவுல கூட சில துர்பாக்கியவான்களுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கும். சில மனிதர்களுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, முதுமினு ஹம்ரின், மது அருந்தக்கூடியவருடைய பாவத்தை அல்லாஹ் இந்த இரவுல கூட மன்னிக்கிறது இல்லை. பெற்றோர்கள் உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களுடைய பாவங்களை இந்த இரவுக்குள்ள மன்னிக்கிறது இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கும். சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பெற்றோர்களோட பேசாம இருக்கிறது, உறவுகளை துண்டித்து வாழ்றது என்பதாக சொல்லி வாழ்வினுடைய பெரும் பரக்கத்தையே நம்ம இழந்துருவோம். எனவே மது அருந்தக்கூடியவர்கள், உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல கூட பாவங்கள் மன்னிக்கப்படுறதில்லை, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூழல் இல்லை என்பதை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்து கொடுத்திருக்காங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மது அருந்துவது இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இளைய சமுதாயம், வரக்கூடிய தலைமுறைகள் போதைக்கு பெருமளவில் அடிமைப்பட்டு போயிட்டாங்க. 8 வயசு, 10 வயசு, 13 வயசு அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய சந்ததிகளை பாதுகாக்கணும், நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். போதைக்கு அடிமையாகி போய் கொடுக்கக்கூடிய சூழல்கள் எங்க பார்த்தாலும், எங்க போதை சம்பந்தமான செய்திகளாக இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுல ஒரு இஸ்லாமியருடைய பெயரும் இருந்துகிட்டு. சமீபத்திய தலைமுறை சமூகத்தினுடைய அடையாளத்தையும் மாத்திட்டாங்க. ஒரு பாயா மலைக்கு கூட ஒயின் ஷாப் பக்கம் ஒதுங்க மாட்டாருங்க. ஒரு முஸ்லிமா சில்லறை வாங்கறது கூட ஒயின் ஷாப்புக்குள்ள போயிட்டு வர மாட்டாருங்க. அதெல்லாம் ஹராம்ங்க. அப்படின்ற அடையாளத்தை தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த சமூகத்துல, இந்த உலகத்துல அடையாளப்படுத்தி வச்சிருந்தாங்க. சமீபத்துல சென்னையை சார்ந்த ஒரு ஆலிம் சொன்னார், நாங்க வெளியூர் போயிட்டு கார்ல பயணிச்சு வந்துட்டு இருந்தோம். போலீஸ் எங்களுடைய வாகனத்தை நிறுத்துச்சு. எல்லாரும் யாராச்சும் ட்ரங்க்ஸ் குடிச்சிருக்காங்களா, மது அருந்திருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாம் தொப்பி ஜிப்பாவோட உட்கார்ந்து இருந்தோம். அப்போ ஒரு கான்ஸ்டபிள் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னாரு, அந்த கார்ல எல்லாம் பாயா உட்கார்ந்து இருக்காங்க, அவங்கலாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, அனுப்பிச்சு விட்டுலாமா. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, பாயும் செக் பண்ணு. இன்னைக்கு விதிவிலக்கெல்லாம் இல்ல, எல்லா பாயும் இன்னைக்கு எல்லாம் பாதுகாக்கணும். அவங்களிடத்திலையும் இந்த மது அருந்துறது, போதை பழக்கம் இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. அவங்களையும் நல்லா செக் பண்ணி அப்புறம் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார், சமுதாயத்தினுடைய ஒழுக்க அடையாளமே இன்னைக்கு தலைகளா மாறி போயிருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த ஒரு மனிதனுடைய உடல்ல, அவனுடைய தொண்டை குழிக்குள்ள 1 மீட்டர் மது போதை வஸ்து இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லம் துக்பல லஹு ஸலாத்துன் 40 சபஹா, 40 நாள் அவருடைய எந்த அமல்களுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. 40 நாள் எந்த அமலுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. மேல நபி அவங்க சொன்னாங்க, வ இம்மா தஹலன்னார், அதே நிலையில மது அருந்திய நிலையில அந்த மனிதர் மரணிச்சாரு சொன்னா கேள்வி கணக்கே கிடையாது, டைரக்டா நரகம் சொன்னாங்க.
டைரக்டா நரகம். ஆனா அந்த மனிதர் தன்னுடைய தப்ப உணர்ந்து நம்ம பாவம் செஞ்சிட்டோம், இது ஹராமாச்சே, இவ்வளவு பெரிய பாதக செயலை செஞ்சிட்டுமேன்னு சொல்லி உணர்ந்து தௌபா செஞ்சுட்டா அல்லாஹ் அந்த தௌபாவை ஏத்துக்கிட்டு அவரை மன்னிச்சிடலாம். ஆனா அதுக்கு பிறகும் திரும்பவும் அவர் அதே செயலை செஞ்சார், மது அருந்தக்கூடியவராக இருந்தார், போதைக்கு அடிமையாக கூடியவராக இருந்தார் சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் கடுமையாக அவரை தண்டிப்பான். நாளை மறுமையில மதுவுக்கு அடிமையாகி மது அருந்தக்கூடிய போதை வஸ்துக்களை உட்கொள்ளக்கூடிய அந்த மனிதனுடைய நிலை நாளை மறுமையில என்ன ஆகும் சொன்னா, மின் ரதுஹத்தில் ஹபால், நாளைக்கு மின் ரதுஹத்தில் ஹபால அல்லாஹ் அவர்களுக்கு பானமாக புகட்டுவான்னு சொன்னான். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், ரதுஹத்தில் ஹபால் அப்படின்னா என்ன, எந்த பானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு புகட்டுவான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க? அப்ப நபி அவங்க சொன்னாங்க, உலகத்துல மது அருந்திய மனிதன் நாளை மறுமையில நரகத்துல இருப்பான், தாகத்துல தத்தளித்து தவித்து கொண்டு இருப்பான், அவனுக்கு தண்ணீர் என்பதாக சொல்லி ஒரு பானம் கொடுக்கப்படும், அந்த பானம் தான் ரதுஹத்தில் ஹபால். அது எந்த பானம் சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் சமுதாயத்தை பாதுகாக்கணும், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும், ஈமான்தாரிகளுடைய உள்ளத்துல அதை பற்றிய வெறுப்பு அல்லாஹ் ஏற்படுத்தணும். நபி அவங்க சொன்னாங்க, அந்த ரதுஹத்தில் ஹபால் சொன்ன என்னன்னா, உலகத்துல விபச்சாரம் செய்த ஆண்கள் பெண்களினுடைய மர்ம உறுப்பில் இருந்து வெளிவரக்கூடிய சீலும் சலமும் தான் ரதுஹத்தில் ஹபால். அதுதான் நாளை மறுமையில உலகத்துல குடிகாரனா தெரிஞ்சவனுக்கு பானமாக கொடுக்கப்படும் சொன்னாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விளையாட்டு அல்ல தீன், ஷரியத் விளையாட்டு அல்ல. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக போதை வஸ்துக்கள் சமுதாயத்துல நடமாடக்கூடியதாக இருக்கு. எனவே இதை விட்டு உம்மத்து தௌபா செய்யணும், பிள்ளைகளை தௌபா செய்ய வைக்கணும், பிள்ளைகளை அந்த போதைகளுக்கு போய் அடிமைப்பட்டு போகக்கூடிய சூழல்களை விட்டு பாதுகாக்கணும். உலகத்திலும் பெரும் இழிவு, மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டத்தை அவங்க சந்திப்பாங்க. எனவே இந்த பாக்கியமான இரவுல கூட பாவ மன்னிப்பு விட்டு தூரமாக்கப்படக்கூடியவர்களாக இருந்துட்டு இருக்காங்க. எனவே அந்த முசீபத்துகளை விட்டு நம்முடைய சமுதாயத்தை நம்ம பாதுகாக்கணும். அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக பெற்றோர்கள் உறவுகளோடு இணைந்து வாழ்வது. யார் இந்த இரவுல கூட பெற்றோர்களிடத்துல பேசாம இருக்காங்க, அவங்களை அரவணைக்கிறது இல்லை, அவங்களுக்கு நேரம் கொடுக்கிறது இல்லை, உறவுகள் கூட பிறந்த ரத்த பந்த அந்த உறவுகளுக்கு அவங்களுடைய உரிமைகளை செயல்படுத்துறது இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களுக்கு இந்த இரவுல தௌபா நசீபாக அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா நபி அவங்க சொன்னாங்க, யாருக்கு தன்னுடைய ஆயுள் அதிகமாகணும், நல்ல நீண்ட நெடிய காலம் வாழணுங்க, நல்ல ஆரோக்கியமாக வாழணுங்க, நல்ல செல்வமாக வாழணுங்க, யார் அப்படி ஆசைப்படுறீங்களோ நீங்க உங்களுடைய தாய் தந்தையரை நல்ல முறையில பாத்துக்கங்க, அவங்களிடத்துல நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ் இந்த மூணையும் கொடுக்கிறான். ஆயுள்ல பரக்கத் செய்யறான், ஆஃபியத் ஆரோக்கியத்துல அல்லாஹ் பரக்கத் செய்யறான், ரிஸ்க்ல அல்லாஹ் செல்வத்தை கொட்டி கொடுக்கிறான். யார் தன்னுடைய பெற்றோர்களை கவனிச்சு கொள்றாங்களோ அவங்களுக்கு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த தகவல் நபி அவங்களுக்கு சொல்லி அனுப்பப்பட்டுச்சு. நபி அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. பார்த்தா அன்னை அவங்க மரணிச்சிருந்தாங்க. அவங்களுடைய அந்த புனிதமான தலையை தூக்கி நபி அவங்க தங்களுடைய மடியில வச்சுக்கிட்டு சொன்னாங்க, அன்னையே நீங்களும் எனக்கு ஒரு அன்னையை போலதான். ஏன்னா அலி ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சகோதரர். அபு தாலிப் நபியினுடைய பெரிய தந்தையினுடைய மனைவி தான் மரணித்த ஃபாத்திமா பின்த் அசத் என்பதாக சொல்லக்கூடிய அந்த பெண்மணி. நபி அவங்கள வளர்த்த பெண்மணியாக இருக்காங்க. பெரியம்மா அப்படின்ற அடிப்படையில் இருந்துகிட்டு சொந்த பெரியம்மா, தன்னுடைய பெரிய தந்தையினுடைய மனைவி, தன்னுடைய கூட பிறந்த தந்தையினுடைய சகோதரருடைய மனைவி. எனவே மடியில தூக்கி வச்சுட்டு நபி அவங்க சொன்னாங்க, அன்னை அவர்களே நீங்களும் என் தாயை போலதான், என்னுடைய தாயினுடைய பிரிவுக்கு பிறகு தாங்கள் தான் அரவணைச்சீங்க, ஏன்னா நீங்க தான் வளர்த்தீங்க, நீங்க பல சந்தர்ப்பங்கள்ல பட்டினியா இருந்து எனக்கு நல்ல உணவுகளை எல்லாம் கொடுத்தீங்க, நீங்க கிழிந்த கந்தலான ஆடைகளை எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு எனக்கு நல்ல ஆடைகளை அணிவித்து கொடுத்தீங்க, என் தாய்க்கு பிறகு தாயாக பகரமாக இருந்து என்னை வளர்த்தீங்க, பாதுகாத்தீங்க. எனவே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சு உங்களுடைய மறுமை வாழ்க்கையை லேசாக்கி வைப்பானாக துவா செஞ்சுட்டு குளிப்பாட்டுறதுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த கற்பூர தண்ணியில நபி அவங்க தங்களுடைய இரு கரங்களையும் விட்டாங்க. இப்ப சொன்னாங்க, இந்த தாயை குளிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு குளிப்பாட்டப்பட்டுச்சு. நபி அவங்க தாங்க அணிந்திருந்த முபாரக்கான ஆடையை கழற்றி கொடுத்தாங்க. என்னுடைய இந்த ஆடையை என்னுடைய தாய்க்கு கஃபனாக அணிவிங்கன்னு சொன்னாங்க. எனவே நபியினுடைய முபாரக்கான அந்த ஆடை ஜுப்பா அந்த தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஆடையாக அணிவிக்கப்பட்டுச்சு. நபி அவங்களே சுமந்து கொண்டு போனாங்க அந்த மையத்தை, அந்த ஜனாசாவை கொண்டு போய் கபர்ஸ்தான்ல வச்சுட்டு
நபி அவங்களே குழி தோண்டினாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி அவங்களே குழி தோண்டினாங்க. குழி தோண்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழிக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி படுத்து இங்கிட்டும் அங்கிட்டுமாக புரண்டாங்க. புரண்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் நபி அவர்கள் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா 3 பேரும் கபருக்குள்ள இறங்கி அந்த தாயை உள்ள வாங்கி வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மண்ணை போட்டுட்டு சொன்னாங்க, அல்லாஹ் தான் உயிர் கொடுத்தான், அல்லாஹ் தான் மரணிக்க செய்தான், நித்திய ஜீவன் அல்லாஹ் மட்டும்தான். உலகத்தில் அழிவு இல்லை என்பதாக சொன்னா அது அல்லாஹுக்கு மட்டும்தான், மீதி எல்லோருமே அழிந்துதான் ஆகணும். திரும்ப அந்த தாய்க்காக துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த தாயை கபூல் செய், இவங்களுடைய மறுமை வாழ்க்கையை லேசாக்கிவை, கபரை விசாலமாக்கிவை, அவங்களுடைய மறுமையிலே உயர்ந்த சோபனங்களை கொடு, இந்த துவாவை என் பொருட்டாலும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய பொருட்டாலும் கபூல் செய்து கொள் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க. இந்த நிகழ்வு முடிந்ததுக்கு அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி இடத்துல போய் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட ஈமானிய வாழ்க்கையிலும் அதற்கு முன்னிருந்தும் நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், எந்த ஒரு ஜனாசாவுடைய விஷயத்தில் உங்க குடும்பத்தார்கள் எத்தனையோ பேர் மரணிச்சிருக்காங்க, யாருடைய ஜனாசாவிலும் இவ்வளவு விஷயங்களை இவ்வளவு இரக்கமாக இந்த அளவுக்கு முன் வந்து நீங்க செஞ்சதே இல்லையே, ஏன் இந்த பெண்ணுடைய இந்த தாயுடைய விஷயத்துல நீங்க இந்த அளவுக்கு செஞ்சீங்க? இப்ப நபி அவங்க திரும்ப சொன்னாங்க, என் தாய்க்கு பிறகு ஒரு தாயாக இருந்து என்னை வளர்த்தவங்க, அவங்க பட்டினியாக இருந்து எனக்கு நல்ல உணவுகளை கொடுத்தாங்க, கிழிந்த ஆடைகளை அணிந்து கொண்டு எனக்கு நல்ல ஆடைகளை கொடுத்தாங்க, எல்லா ரீதியிலும் எனக்கு பக்கபலம் இருந்தாங்க. எனவே அவங்களுடைய மறுமை வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், அவங்க இடத்துல நான் இப்படி நடந்துக்கிட்டேன். என்னுடைய ஆடை அவங்களுக்கு அணிவிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா சொர்க்கத்தினுடைய உயர்ந்த ஆடையான சுந்தூசை அல்லாஹ் அவங்களுக்கு அணிவிப்பான். நான் கபர்ல இறங்கி புரண்டதுக்கான காரணம் அந்த கபரை அல்லாஹ் விசாலப்படுத்துவான், அந்த கபருக்கு அதாபு செய்யக்கூடிய தன்மை அல்லாஹ் நீக்கிடுவான். ஏன் என்னுடைய வதனம் என்னுடைய உடல் அந்த கபருக்குள்ள அந்த மண்ணுல பட்டதனால அந்த தாய்க்கு அல்லாஹ் வேதனையை கொடுக்க மாட்டான். எனவேதான் நான் இப்படி செஞ்சேன். என் தாய்க்கு பிறகு என்னை தாயாக இருந்து பார்த்ததின் காரணமாகத்தான் இந்த ஃபாத்திமா பின்த் ஹஸத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல நான் இந்த அளவுக்கு இரக்கமாக நடந்துக்கிறேன்னு சொன்னான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொந்த தாய் கூட அல்ல, நபியினுடைய தாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 6 வயசா இருக்கும் போதே மௌத்தா போயிட்டாங்க. எனவே வளர்ப்பு தாய் விஷயத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அளவுக்கு இரக்கத்தோடு இந்த அளவுக்கு உபசரிப்பாக நடந்து கொண்டாங்க சொன்னா, சொந்த தாய் இருந்திருந்தாங்க சொன்னா எவ்வளவு நடந்திருப்பாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய தாய் நம்மை பெற்றெடுத்த தாய் இடத்துல இந்த அளவுக்கு நாமும் உபகாரியாக இருக்கணும். நபி அவங்க நமக்கு வழிகாட்டுறாங்க, தந்தையோடு நல்ல இணக்கமாக நடந்து கொள்ளணும். நபி அவங்க சொன்னாங்க, தந்தைக்கு முன்னாடி குரலை உயர்த்தி பேசாதீங்க, அது உங்களுக்கு வாழ்க்கையை சாபனைக்குரிய வாழ்க்கையாக ஆக்கிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். தந்தைக்கு முன்னாடி எந்த சந்தர்ப்பத்திலும் நீ எவ்வளவு பெரிய ஆளாக எவ்வளவு பெரிய பதவிக்கு போனாலும் சரி, அத்தாவுக்கு முன்னாடி உன் குரலை உயர்த்தி பேசாது. அத்தா நடந்து போனா அவரை முந்திக்கிட்டு நீ போகாத, நபி அவங்க சொல்றாங்க. ஏன் அவருடைய கண்ணியம், அவர் இல்லைன்னா நீயே இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. தந்தை இல்லைன்னா நீயே இல்லை. எனவே அந்த தாய் தந்தையர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை நீங்க நிரப்பமாக கொடுக்கணும், அவங்களிடத்துல கண்ணியமாக நடந்துக்கணும். யார் பெற்றோர்களை உதாசீனப்படுத்துறாங்களோ, பெற்றோர்களை நோவினைப்படுத்துறாங்களோ, அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதில்லை. உலகத்துல ரிஸ்க்ல பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துறான், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்திலேயே வேதனை பிடிக்கும் என்பதாக நபி சொல்றாங்க. எந்த பாவத்துக்காக இருந்தாலும் மறுமையில தான் தண்டனை. ஆனா பெற்றோர்களை நோவினை செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் உலகத்திலேயே தண்டனை கொடுப்பான், உலகத்திலேயே அவர்களை கேவலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. பெற்றோர்கள் நல்ல முறையில் நடந்துக்கணும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல பயணம் செஞ்சு போய்கிட்டு இருந்தாங்க. போகக்கூடிய தருணத்துல ஒரு கிராமவாசி வயசாலி குறுக்கிட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பயணத்தை நிப்பாட்டுறார். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இறங்கி கீழே ஒரு இடத்துல ரொம்ப நேரம் பேசுறாங்க. பேசிட்டு அவரை தன்னுடைய வாகனத்துல ஒட்டகத்துல ஏத்திக்கிட்டாங்க. தாங்க போகக்கூடிய குழுவோடு ஜமாத்தோடு போயிட்டு இருக்காங்க ஒரு இடத்துக்கு. ஆனா அங்க போறதை விட்டுட்டு இந்த பெரியவரை, இந்த வயசாலி கிராமவாசியை ஏத்திக்கிட்டு அவருடைய கிராமத்தை நோக்கி கொண்டு போய் அவரை இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டுட்டு தாங்க அணிஞ்சிருந்த தலப்பா, உயர்ந்த தலப்பா, அந்த தலப்பா துணியை கழட்டி அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. வரக்கூடிய தருணத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய நண்பர்கள் கேட்டாங்க, அவங்க எல்லாம் கிராமவாசிங்க, சாதாரணமான மக்கள், நீங்க கீழே இறங்கி பேசுறதே அவங்களுக்கு பெரிய பாக்கியம். அவங்க அதை பெருசா சந்தோஷமா நினைச்சுப்பாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆள், கலீஃபா அவர்களுடைய மகனார் இறங்கி நம்ம இடத்துல பேசிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுவே பெருசு. அதை தாண்டி அவரை உங்க வாகனத்துல ஏத்தனீங்க, அதை தாண்டி அவருடைய கிராமத்துக்கு நம்முடைய பயணத்தரத்தை செஞ்சுட்டு கொண்டு போய் அவருடைய வீட்டு வாசல்ல இறக்குனீங்க. இது எல்லாத்த விட உங்க தலப்பா துணியும் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர், அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏன் இவ்வளவு உபகாரம், இவ்வளவு உபசரிப்பு அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொன்னாங்க. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த வயசாலி, இந்த கிராமவாசி இருக்காரு, இவர் யார் என்பதாக சொன்னா என் தந்தையினுடைய நண்பர்.
என்னுடைய தந்தையினுடைய நண்பர், நெருங்கிய தோழராக இருந்தார். நான் இவரை பல சந்தர்ப்பங்கள்ல என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட நான் பார்த்திருக்கேன், நெருக்கமாக இருந்திருக்கார். பல சந்தர்ப்பங்கள் அவர் வந்துட்டாங்க சொன்னா என்னுடைய தந்தை அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க, சிறந்த உபசரிப்புகளை செய்வாங்க. நபி அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், தந்தையின் மரணத்திற்கு பிறகு தந்தையினுடைய நண்பர்களோடு அவர்களுடைய குடும்பத்தார்களோடு யார் நல்ல முறையிலே உறவாடுகிறார்களோ அவர் தன் தந்தைக்கு செய்த சிறந்த சேவையாக அல்ல அதை எடுத்துப்பான்னு சொன்னாங்க. தந்தையினுடைய மறைவுக்கு பிறகு தந்தையினுடைய நண்பரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்றதே வாழ்க்கையில நலவான அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்குன்னு சொன்னா, உலகத்துல வாழக்கூடிய தருணத்துல நம்மை பெற்றெடுத்த தந்தை இடத்துல நாம கண்ணியமாக உபகாரமாக நலவாக நடந்துகிட்டா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே ஒரு சஹாபி வந்து நபி இடத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், நான் பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன், மன்னிக்கப்படக்கூடிய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன். நபி அவங்க என்ன பாவம் எல்லாம் கேட்கல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்கள் எல்லோருடைய விஷயத்திலும் நல்லெண்ணம் கொண்டவளாக இருந்தாங்க. எனவே அதை தெரிஞ்சுக்கிட்டா அவர் மேல இருக்கக்கூடிய நல்லெண்ணம் குறைஞ்சிடும். ஆனா என்ன பாவம் எல்லாம் கேட்கல, அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டியாப்பா? ஆமா. அப்ப நபி அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு உங்க தாய் இருக்காங்களா, உன்னை பெற்றெடுத்த தாய் உனக்கு கூட இருக்காங்களாப்பான்னு கேட்டாங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னார், இல்ல யார சொல்லலாம், என் தாய் வஃபாத் ஆயிட்டான். உன் தாயோடு கூட பிறந்த சகோதரிகள் யாராச்சும் இருக்காங்களா, உங்க அம்மாவு கூட பிறந்த அக்காவோ தங்கச்சி யாராச்சும் இருக்காங்களா? அந்த மனிதர் சொன்ன, என்னுடைய தாய் கூட பிறந்த ஒரு தங்கை சகோதரி இருக்காங்க. நபி அவங்க சொன்னாங்க, போங்க அவங்க காலை பிடிங்கன்னு சொன்னாங்க. உன்னுடைய தாயினுடைய சகோதரியினுடைய காலை பிடிங்க, அவங்களுக்கு ஹிதமத் செய்யுங்க, அவங்களிடத்துல நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருந்தாலும் பரவாயில்லப்பா, தாயினுடைய காலை பிடிச்சு அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிச்சிடும். சொந்த தாய் கூட இல்ல, தாயினுடைய சகோதரி, அவங்களுக்கு போய் ஹிதமத் செஞ்சாலும் உன் பாவம் மன்னிக்கப்படும். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியாக நேரத்தை ஒதுக்கணும், பெற்றோரிடத்துல போய் பேசுங்க, அவங்களிடத்துல கொஞ்சம் நேரம் கொடுங்க. அல்லாஹ் 3 விஷயத்துக்கு பாக்குறதுக்கே நன்மை வச்சிருக்கான். குர்ஆனை பார்த்துக்கிட்டு இருந்தா நன்மை, ஓத தெரியல ஆனா பாக்குறோம், பார்த்தா நன்மை எழுதிக்கிட்டே இருப்போம். காபத்துல்லாவை போய் முன்னாடி நின்று தவாஃப் செய்யல, தொழுகல, பார்த்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு நேரம் பார்த்தாலும், எத்தனை ஆயிரம் வருஷம் பார்த்தாலும் நன்மை எழுதப்பட்டுட்டே இருக்கும். பெற்றவர்களை புன்முறுவலோடு முகமலர்ச்சியோடு சந்தோஷமா அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தோம், அவங்களோட கையை பிடிச்சோம், அவங்களுக்கு கால் அழுத்தி விட்டோம், அவங்க இடத்துல நல்ல விதமாக பேசணும். அல்லாஹ் அதுலயே பெரிய பரக்கத்தை வச்சிருக்கான், நன்மையை வச்சிருக்கான். அவங்களுடைய உள்ளம் குளிர்ந்து போச்சுன்னா அல்லாஹ்வுடைய உள்ளம் குளிர்ந்து போயிடும். தந்தையின் பொருத்தத்தில தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றதாக நபி அவங்க சொன்னாங்க. பெற்றோர்களை போய் சந்திக்கிறது, அவங்களிடத்துல பேசுறது, அவங்களிடத்துல நேரம் கொடுக்கிறது, அவங்களிடத்துல சந்தோஷமாக பேசுறதுல அல்லாஹ் அபரிதமான பரக்கத். உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் ஆயுள் அதிகரிக்கணும், ஆஃபியத்து வேணும், ரிஸ்க்ல அபரிதமான பரக்கத்து வேணும்னு சொன்னா போய் தாயுடைய காலை பிடிங்க, தந்தையினுடைய கையை பிடிங்க, அவங்களிடத்துல போய் பேசுங்க, நேரத்தை கொடுங்க, உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும், வாழ்க்கையை அல்லாஹ் பரக்கத்தாக்கிடுவான்னு சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தாய் தந்தையர்களுடைய துஆவை பெறக்கூடிய சந்ததிகளாக ஆக்குவானாக. தாய் தந்தையருடைய பத்வாக்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே இறுதியாக ஒரு பெரிய இமாம் இடத்துல ஒரு மனிதர், ஒரு தந்தை தன்னுடைய மகனை பத்தி குறை சொல்றார். ஹசரத், என்னுடைய மகன் என்ன அடிச்சுட்டான்னு சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்கும். தந்தைய மகன் அடிச்சுட்டான். அந்த இமாம் அந்த மகனை அழைச்சு விட்டார், கூப்பிட்டு விட்டார். அந்த பையன் வந்தான். பார்த்தா ஆள் பயங்கரமா இருக்கான், ரொம்ப திராகத்தனமாக, ஆளு ஆகுபாஜனாக பெரிய ஆளாக இருக்கான், பார்த்தா ஒரு முரட்டுத்தனமாக இருக்கான். இப்போ அந்த வாலிபர் இடத்துல அந்த இமாம் கேட்டாங்க, ஏப்பா உங்க அத்தாவை அடிச்சிட்டியா, உன் தந்தையை அடிச்சிட்டியா? அப்ப அவன் கேட்டான், அத்தாவை அடிக்கிறது தப்பா, பெத்த தகப்பன் அடிக்கிறது தப்பா, அவ தப்பு செஞ்சா நான் அடிச்சேன். அப்ப அந்த ஹஜ்ரத் புரிஞ்சுக்கிட்டாரு, இவனுக்கு எந்த இல்மும் இல்லை, எந்த அகலாக் எந்த ஒழுக்கமும் இவனுக்கு இல்லை. அதனாலதான் இப்படி முரட்டுத்தனமா வளர்ந்துருக்கான், முரட்டுத்தனமா பேசுறான், முரட்டுத்தனமா நடந்திருக்கான். எனவே தந்தையை பார்த்து அந்த இமாம் கேட்டாங்க, உன்னுடைய பிள்ளைக்கு குர்ஆனை கத்து கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லன்னு சொன்னார். உன்னுடைய பிள்ளைக்கு ஹதீஸை கத்து கொடுத்தியா? இல்ல, அதெல்லாம் கத்து கொடுக்கல. உன்னுடைய மகனுக்கு நீ நல்லோர்களுடைய நல்லொழுக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை கத்து கொடுத்தியாப்பா? இல்ல, எதுவுமே கத்து கொடுக்கல. அப்ப அந்த சொன்னாங்க, உன் பையன் உன் மண்டைய உடைக்காம விட்டானே, அதுவே பெரிய நியாமத்து, போப்பா அப்படின்னா. உன் மையன் உன் மண்டையை உடைக்காம விட்டான் பாரு, அதுவே பெரிய உனக்கு பாக்கியம். நீ அவனுக்கு கொடுக்க வேண்டிய எந்த இல்மையும் கொடுக்கல, எந்த அகலாக்கையும் கொடுக்கல, எந்த ஒழுக்கத்தையும் கொடுக்கல. அவன் இப்படி உங்களை அடிக்கிறான்னு சொன்னா வேற என்ன செய்வான்? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு கொஞ்ச நஞ்சம் இல்மு, மக்தபுடைய இல்மு, தீனுடைய தொடர்பு, பள்ளியுடைய தொடர்பு, இது கூட எங்களுக்கு வேணாங்க. நல்லா படிச்சா போதும்,
நல்ல மார்க் எடுத்தா போதும், நல்ல வேலைக்கு போனா போதும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியா கண்ணெதிராக பார்த்தது. நான் ஆரம்பத்துல 2008 சென்னையில இமாமத்துல இருந்தேன். என்னை சுத்தி எங்க பள்ளியை சுத்தி இருந்தது கிட்டத்தட்ட 5 யூனிவர்சிட்டி இருந்துச்சு. இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, சத்யபாமா யூனிவர்சிட்டி, ஜேபிஆர் யூனிவர்சிட்டி, செட்டிநாடு யூனிவர்சிட்டி, இப்படி 5 யூனிவர்சிட்டிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பள்ளியில தான் 2 வருஷம் இமாமத்துல இருந்தேன். பல குடும்பங்கள், முஸ்லிம் குடும்பங்கள் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக அதிராம்பட்டினம், காயல்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர்ல இருந்து குடும்பமாக ஷிஃப்ட் ஆகி வந்து அந்த ஊர்ல இருந்து பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. மகன் படிக்கணும், மக படிக்கணும், முன்னேறணும் அப்படின்றதுக்காக குடும்பமே ஊரை விட்டு இங்க வந்து பிள்ளைகளுக்காக தொழிலை மாத்திக்கிட்டு, வியாபாரத்தை மாத்திக்கிட்டு, படிப்புக்காக குடும்பமே வந்து அங்க கிடக்கு. இன்னைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கு. அப்படி ஒரு தெரு பள்ளிக்கு அவர் நல்ல ஐவல தொழுகையாளு, பெரிய ஹாஜியார், நல்ல தீனுடைய விளக்கம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா மகனை பள்ளிவாசல் பக்கமே கூட்டு வர மாட்டான். ஓத வைங்க சொன்னா கொஞ்சம் குரானாச்சு ஏதாச்சும் கத்து கொடுங்க, இல்ம கத்து கொடுங்க. இல்ல அவன் படிக்கிறான், ஹையர் ஸ்டடி படிக்கிறான், அங்க படிக்கிறான், இது படிக்கிறான். அப்படியே படிக்க வச்சார். படிப்பு முடிஞ்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனான். ரொம்ப நாள் கழிச்சு சமீபத்தில் 2018 போயிருந்தேன். அவர் பரிதாபத்துக்குரிய நிலையில இருந்தார். எல்லாம் படிக்க வச்சேன், நல்ல வேலையை வாங்கி கொடுத்தேன், நல்ல வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். போய் வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டான். ஊருக்கு வந்தாலும் மாமியார் வீட்டோட திரும்பி போயிடறான். என்னை வந்து பாக்குறது கூட. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இதுதான். தீனை கொடுக்காம, அஹ்லாக்க கொடுக்காம, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காம, தாய் தந்தையினுடைய அகமியத் என்ன என்பதை சொல்லி கொடுக்காம உலகத்தை மட்டும் முன்னிறுத்தி வளர்த்தா நாளைக்கு நம்முடைய வீட்டுல வளரக்கூடிய நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் அவன் வளர்ந்த பிறகு இப்படிதான் இருப்பான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய சந்ததிகளை சாலிஹான சந்ததிகளாக ஆக்கி வைப்பானாக. சாலிஹான சந்ததிகளை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம் சந்ததிகளையும் சாலிஹான ஒழுக்கமுள்ள சந்ததிகளாக ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மாபாதகமான பெரும் பெரும் பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பெற்ற அந்த பொருத்தத்தையும் ரிலாவையும் பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக, பாக்கியவான்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இன்ஷாஅல்லாஹ் ஒரு 10 நிமிஷம் கேப் ஒது செஞ்சுக்கிங்க. திக்ரு துஆ ஆரம்பமாகும். அதுக்கு முன்னதாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பாக்கியமான நாள்ல நான் திரும்பவும் நினைவுபடுத்துறேன், நம்முடைய மஸ்ஜிதுடைய விரிவாக்க பணி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக நிர்வாக குழு, மஹல்லா வாசிகள் கடுமையாக உழைப்பு செஞ்சுட்டு இருக்காங்க, நபர்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை 2500-2400 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட 55 லட்சம் ரூபாயுடைய தொகை இதுவரைக்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டுடுச்சு. மீதி 40 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஒரு பெரிய டார்கெட் நமக்கு முன்னாடி இருக்கு. எனவே நம்மால் முடிந்த முயற்சிகளை நாம செய்யணும். ஒவ்வொரு ஜும்மாவிலும் வசூல் செஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கும் இன்ஷா அல்லாஹ் பராத்துடைய இரவிலும் இன்ஷா அல்லாஹ் வசூல் செய்யப்படும். ஒரு பாக்கியமான நாள், பரக்கத்துக்குரிய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த நாள்ல நம்முடைய ரிஸ்க்ல பரக்கத்தை செய்யறான். எனவே அல்லாஹ் பார்க்கறான், நம்முடைய அமல் உயர்த்தி அல்லாஹ் இடத்துல கொண்டு செல்லப்படுது. அல்லாஹ் பார்க்கறான், பள்ளிவாசலுக்காக இந்த மனுஷன் உதவி செஞ்சிருக்கார், தான் பாக்கெட்ல இருக்க காசை எடுத்து போட்டிருக்கார், தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்கார். அல்லாஹ் பார்க்கறான், அல்லாஹ் இடத்துல இந்த அமல் நம்ம இடத்துல நம்முடைய அமல் கொண்டு போய் சேர்க்கப்படும் பொழுது அல்லாஹ் பார்க்கறான், சந்தோஷம் அடைகிறான். என்னுடைய அடியான் என்னுடைய இறை இல்லத்துக்காக தன்னால் முடிஞ்சதை கொடுத்திருக்கான். எனவே அவன் வாழ்க்கையில பரக்கத் செய்றான். அவனுடைய வியாபாரத்தில் நான் பரக்கத் செய்யறேன், அவனுடைய தொழிலை நான் விரிவாக்கம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். அவ்வளவு பரக்கத்தான நாள், ரிஸ்கில அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கு. எனவே நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய மஸ்ஜிதுக்காக நாம் என்ன செய்யணும், செலவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஒன்னு இப்போ வசூல் செய்வாங்க, இல்ல திக்ர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் வசூல் நடக்கும். நம்மால் இயன்ற உதவிகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் உது செய்யறவங்க சுய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயம் இருந்துச்சு சொன்னா நிறைவேற்ற